மனமன்றத்தினுடைய 51ஆம் ஆண்டினுடைய 9ஆம் நிகழ்ச்சியாகவும் நகைச்சுவை மன்றத்தினுடைய 18ஆம் ஆண்டின் 10ஆம் நிகழ்ச்சியாகவும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த அருமையான உங்களுடைய ஓய்வு நாளிலும் உங்களுடைய உற்சாகமான ஆதரவோடு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை வைக்கக்கூடிய KS உதயகுமார் ஐயா அவர்களை உங்களுடைய கைத்தட்டலோடு மேடை கலைக்கிறோம். இந்த அறக்கட்டளையை மிக சிறப்பாக சென்னையிலிருந்து ஒவ்வொரு மாதம் ஒரு வேலி போல் நடத்தி கொண்டிருக்கிற அசைக்க முடியாத பெண் சக்தியாய் இறங்கக்கூடிய மனமன்ற அறக்கட்டளை தலைவர் உமையாள் மேடம் அவர்களை மேடை கலைக்கிறோம். மனமன்ற பொருளாளர் மோகனையா அவர்களை மேடை கலைக்கிறோம். சிறப்புரையாற்றக்கூடிய ஐயாவின் மிக நீண்டகால நண்பராக விளங்கக்கூடிய ஆன்மீக பேரரசு CTN புகழ் சுதாகரன் ஐயா MA யோகா MSc MPhil. காரணம் என்ன சொல்கிறேன்னா, ஒரு படிப்பு படிக்கங்காட்டியும் பல அரியர் வைக்கிறோம். இவர் எவ்வளோ படித்து எவ்வளோ சாதனைக்குரியவர்னு அந்த படிப்பு, அதனால் அந்த படிப்பை சொல்கிறேன். MA யோகா MSc MPhil அவர்கள் மனவளக்கலை பேராசிரியராக விளக்கக்கூடியவர். ஸ்ரீ ராமநாம மகிமையின் 2ஆம் பகுதி 2 பேசுவதற்காக வந்திருக்கிறார். அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு மாமனிதரை மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். நல்ல கைத்தட்டலாம். சுதன் ஐயா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். வந்திருக்கக்கூடிய நம்மை எல்லாம் வரவேற்க வருகிறார் மாறுமுகம் ஐயா அவர்களை வரவேற்புரையாற்றுமாறு அன்புடன் அழைக்கிறோம். மனம் சேர சந்திரகாசன் ஐயாவுடைய வழித்தோன்றல்களே, விசுவாசிகளே, உங்கள் அனைவரையும் இங்கே வருக வருக என்று வரவேற்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சி தொடர்ந்து மாதந்தோறும் 4வது ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே சென்ற மாதம் சிறப்பு விருந்தினராக வரை தந்து சிறப்பு பேருரை நிகழ்த்திய ஆன்மீக பேரரசு CTN சுதாகரன் ஐயா அவர்கள், மனவளக்கலை பேராசிரியர் அவர்கள் 2வது மாதமாக இன்றைய தினம் இங்கே வருகை தந்து நமக்கெல்லாம் நல்ல பல கருத்துக்களை வழங்கியிருக்கின்றார். அவரை மனமன்றத்தின் சார்பிலே வருக வருக என்று வரவேற்கின்றேன். அதேபோன்று இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்குவதற்காக முன்னிலை வகிப்பதற்காக வருகை தந்துள்ள KS உதயகுமார் தலைவர், சேலம் வெள்ளி செயின் உற்பத்தியாளர் சங்கத்தினுடைய தலைவர், அறங்காவலர் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில் செவ்வாப்பேட்டை அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கக்கூடிய ஐயா மாரிமுத்து TA மாரிமுத்து ஐயா அவர்களையும் வருக வருக வரவேற்கின்றேன். எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த நிகழ்ச்சியினை சென்னையிலே இருந்து இங்கே வந்து நம்மளையெல்லாம் இயக்கி ஒருங்கிணைத்து ஒரு உள்ளபூர்வமான ஒரு நம்ம மனத்தையெல்லாம் ஒருங்கிணைத்து நம்மையெல்லாம் வழி நடத்துகின்ற அம்மையார் உமையாள் சந்திரகாசன் அவர்களை வருக வருகின்ற வரவேற்கின்றேன். மற்றும் இங்கே இந்த நிகழ்ச்சிக்கு முன்னதாக தொகுப்புரை வழங்கி கொண்டிருந்த K சுந்தரராஜன், பொருளாளர் மோகன், வழக்கறிஞர் சுதன் ஆகியோரையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். மற்றும் இங்கே வருகை தந்துள்ள ஆன்மீக அருளாளர்களை, அன்பர்களை, ஸ்ரீ ராமநாம மகிமை குறித்து 2வது பகுதி குறித்து கேட்பதற்காக வருகை தந்துள்ள உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்பதில் மனமன்றம் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறது. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். பொருளாளர் மோகனையா பரிசு வழங்கி கௌரவிக்கிறார். ஸ்ரீ ராமநாம மகிமை இறைவனை பற்றி வாடுகின்ற நேரத்தில் இறைவை வணக்கம் பாடுவதையே மறந்து போனோம். காரணம், நீங்கள் நிறைய பேசுவீங்கன்றதுனால மறந்துட்டுமோ என்னமோ தெரியல. இறை வணக்கம் பாட வருகிறார் பாலமுருகன். பாலன் என்ற சிறுவன், முருகன் நல்ல விளையாட்டும் விளையாடுவார். பாலமுருகனும் அதே போல இறை வணக்கம் பாட வருகிறார். அருணகிரிநாதர் பாடிய திருப்புகழ் பாடல் கணபதி மேல பாடிய பாடல் பாடுகின்றனர். உம்பர்தரு தேனுமணி கசிவாகி பொன்கடலிற்றே நமுத துணர்வூரி இன்பரசத்தே பருகி பல காலும் எந்தன்னுயிர் காதரவூற்றருள்வாயே தம்பிதன காகவன தனைவோனே தந்தை வளத்தால் அருள் கை கனியோனே
அன்பர் தமக்கான நிலை பொருளோனே ஐந்து கரத்தானை முக பெருமாளே எந்தன்னுயிர் காதரவோற்றருள்வாயே ஐந்து கரத்தானை முக பெருமாளே ஐந்து கரத்தானை முக பெருமாளுக்கு அரோகரா. ஒவ்வொரு வினாடியும் நமக்கு வாழ்க்கையில் முக்கியம். அதாவது நிகழ்கின்ற நொடியே நிஜம் என்ற தலைப்பில் மனமன்ற அறக்கட்டளை தலைவர் உமையால் மேடம் உரையாற்ற வருகிறார். சின்ன தலைப்பு, நிகழ்கின்ற நொடியே நிஜம் அப்படின்னு லிவ் அட் தி ப்ரெசண்ட்னு நம்ம சொல்லுவோம் ஆங்கிலத்தில். என் கடந்த காலமும் நிகழ்காலமும், என் கடந்த காலமும் எதிர்காலமும் என்னுடைய நிகழ்காலத்தை பொறுத்தே அமைகிறது. நம்ம என்ன பண்ணுறோம், எப்போவுமே இப்போ நம்ம எல்லோரும் உட்காந்துருக்கும் போது கூட பாதி பேர் நம்ம ஃபோனை பார்த்துட்ருப்போம், இல்லை வீட்டில் நைட்டு போய் சமைக்கணுமா, இல்லை காலையில் இந்த பிரச்சனை நடந்துச்சே, இல்லை நாளைக்கு நம்ம ஸ்கூலுக்கு போகணுமே, வேலைக்கு போகணுமே, இங்கே எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு மட்டும்தான் நம்ம சிந்திக்கிறோம். யாருமே இந்த நிகழ்கின்ற நொடியை அனுபவிக்கிறதே இல்லை. அதுக்கு நான் ஒரு 3 குறள் உதாரணம் சொல்லலான்னு இருக்கேன். ஒரு பொழுதும் வாழ்வது அறியார் கருதுப கோடியும் அல்ல பல. என்னென்னா, நிலையற்ற வாழ்வை பற்றி அறியாதவங்க தான் பல பல கோடி கனவுகளை, நம்ம மனக்கோட்டைகளை கட்டிக்கிட்டே இருக்கும். நிகழ்கின்ற காலத்தை வாழ்கிறதே கிடையாது. இன்னொரு குறள் வினைத்திற்பம் என்பது ஒருவன் மனத்திற்பம், மற்றவை எல்லாம் பிற. விவேகானந்தர் சொல்லியிருக்காரு, இந்த கால்பந்து வீரன் தான் கடவுளுக்கு மிக அருகில் இருக்கானாம். அதுக்கு என்ன அர்த்தம்னா, அவன் அதில் தான் அவனோட ஃபோக்கஸ், கவனம் எல்லாமே அந்த கால்பந்தில் தான் இருக்கும். வேறு எதுவுமே அவன் சிந்திக்க மாட்டான். சிந்திச்சா அங்கே விளையாட முடியாது. அதனால் கவனம் நம்முடைய நிகழ்காலத்தில் மட்டும்தான் இருக்கணும். நம்மளோட ஒரு செயலை நம்ம ஒரு மனிதன் செய்கிறது கவனத்தோடு செய்கிறது மட்டும்தான் அவனுடைய பெரிய திறமை. மற்றது எல்லாமே உபயோகமற்றவை. அன்றறிவோம் என்னாது அறஞ்செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை. நாளைக்குன்னு நம்ம நல்ல செயல் செல்றதை நன்றை செய், அதை இன்றே செய் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. நம்ம எல்லாருமே நல்லதை நம்ம காலத்திலே செய்ய ஆரம்பிச்சிடணும், இளமையிலேயே. அப்போது தான் சாகும்போது நம்ம இதெல்லாம் பண்ணலையே அப்படின்ற ஒரு ஆற்றாமை இருக்காது. இதுக்கு நான் அப்பாவோட வாழ்க்கையவே நான் உதாரணமாக சொல்வேன். அவரோட இறப்பு நொடி அரை நொடி தான். அன்னதானம் அன்னாபிஷேகம் முடிஞ்ச அன்னைக்கு ராத்திரி அப்பா அம்மா கிட்ட சொல்லியிருக்காரு, இன்றைக்கி கடந்துட்டேன்னா சரி அப்படின்னு. அவருக்கு எப்போவுமே அந்த பௌர்ணமி அமாவாசையெல்லாம் அவருக்கு கொஞ்சம் ஆசிலேஷன், அவர் ஒரு மாதிரி பதற்றத்தோடவே இருப்பார். அப்படி சொல்லியிருக்காரு. சொன்ன மாதிரியே 12:30 மணிக்கு அம்மா கோதைன்னு கூப்பிட்ருக்காரு. அம்மா பார்க்கும்போதே அப்படியே உயிர் அப்படியே போயிடுச்சு. அவ்வளோதான் அவரோட இது. ஸோ நம்ம இளமை காலத்திலே நம்ம செய்ய வேண்டிய நல்லதெல்லாம் செஞ்சிடலாம். அவர் செஞ்சது தான் இப்போ நம்ம தொடர்ந்து செஞ்சிட்ருக்கோம். இதுக்கு ஒரு மூணு கதைகள் சொல்லலான்னு இருக்கேன். ஜென் துறவிகளோட கதைகள். அவங்க எப்பவுமே நிகழ்காலத்தில் தான் வாழ்வாங்க. அந்த நொடியை அவங்க சந்தோஷமாக அனுபவிச்சுவாங்க. ஒரு ஜென் துறவி ஒரு புலி அவரை துரத்துது. அவர் புலியை துரத்தி அவர் தப்பிச்சு ஓடும்போது ஒரு மலை உச்சியில் அவர் மாட்டிக்கிறார். ஒரு பெரிய கொடியை பிடிச்சிட்டு தொங்குறாரு. கீழேயும் ஒரு புலி. இதையும் தப்பிக்க முடியல. எப்படினாலும் மாட்டுவோம், சாவோன்னு அவருக்கு தெரிஞ்சிருச்சு. அங்கே ஒரு ஸ்ட்ராபெரி பழம் தொங்குது. அதை அவர் நிம்மதியாக சாப்பிட்றாரு. இதுக்கு என்ன அர்த்தம்னா, நாம் துரத்திக்கிட்டு வந்த புலியும் பார்த்து அவருக்கு பயம் இல்லை, கீழே விழுந்தா கடிக்க போகிற புலியும் பார்த்து பயம் இல்லை. அவர் அந்த ஸ்ட்ராபெரி, இன்றைக்கி நான் சந்தோஷமாக, இந்த நொடி நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்றார். இரண்டாவது கதை ஒரு பேராசிரியர் ஜென் துறவியை பார்க்க போகிறார். அவரோட கவலைகளெல்லாம் சொல்லி என் மன அமைதிக்கு என்ன வழின்னு கேட்க போகிறார். துறவி பேச சொன்னால் தானே நம்ம காதில் எதனா நல்ல விஷயம் வாங்குவோம். நம்ம நிறைய பேர் நாம் மட்டும் தான் பேசுவோம், என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். கேட்குறத தாண்டி நிறைய பேசுகிறது தான் நம்ம நிறைய பேர் செய்கிற தவறு. இவர் பேசிக்கிட்டே இருக்கார். துறவி என்ன பண்ணுறாரு, அவருக்கு டீ கொடுக்கணுமே டீயை ஊற்றுறாரு. கப்பில் ஊற்றிக்கிட்டே இருக்கார். டீ கப்பு நிரம்பி வழிஞ்சி ஓடுது. அந்த மனுஷன் பேசுகிறத நிறுத்திட்டு, என்ன இப்படி ஊற்றிட்டே இருக்கீங்க, இப்படி தான் நீங்களும் இருக்கீங்க, கொஞ்சம் இடம் விடுங்க, கொஞ்சம் காலியாக வைங்க உங்கள் மனசை, எதுக்கு இவ்வளோ பிரச்சனைகளை போட்டுக்கிட்டே இருக்கீங்க, இப்படி தான் இருக்கும். அதனால் அந்த மாதிரி விழாமல் இருந்தீங்கனாலே, நிறைய எண்ணங்களை உங்களோட போட்டு அடக்காமல் இருந்தாலே நீங்கள் அமைதியாகிடுவீங்கன்னு சொல்கிறார். மூன்றாவது கதை, 2 துறவிகள் நடந்து போகிறாங்க காட்டு வழியாக. ஒரு ஆறு வருது. ஒரு பெண், ஊனமுற்ற பெண் அந்த வழியாக போகிறா. அவள் அந்த ஆற்றங்கரையை கடக்கணும். ஒரு துறவி வாமான்னு சொல்லி தோளில் வச்சு 2 பேருமா ஆற்றங்கரையை கடந்து அந்த பக்கம் போய் விட்டுட்டு
மறுபடியும் தொடர்ந்து நடக்கிறாங்க. அப்போ 2வது துறவி கேட்குறாரு, பெண்களெல்லாம் நம்ம தொடவே கூடாது, நீ என்ன இப்படி பண்ணிட்ட அப்படின்னு. அந்த முதல் துறவி சொல்கிறாரு, நான் அந்த பொண்ணை அங்கேயே இறக்கி விட்டுட்டேன், நீ எதுக்கு இன்னும் சுமந்துக்கிட்டு வர அப்படின்னு அந்த துறவி கேட்குறாரு. 4வது, நம்ம குழந்தைகள் எப்போவுமே வந்து அந்த நொடியை மட்டும்தான் நினைப்பாங்க. நேற்று அம்மா அடிச்சிட்டாலே நாளைக்கு அப்பா திட்டுவாரா, அதை பற்றின கவலையெல்லாம் யாருக்குமே கிடையாது. குழந்தைகிட்டையும் பெரியவங்ககிட்டையும் ஐஸ்கிரீம் கொடுத்தா என்ன பண்ணும் குழந்தை? அதை நல்லா ரசித்து அதை வந்து சாப்பிடும். பெரியவங்க நம்ம என்ன பண்ணுவோம், அந்த மொபைலை பார்ப்போம், ஐயோ இன்றைக்கி என்ன பண்ணுவோம், அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோம்னு யோசிச்சுக்கிட்டே போய் கடைசியாக அது உருகி வீணாகவே போயிடும் அந்த ஐஸ்கிரீம். அந்த மாதிரி குழந்தைங்களா சந்தோஷமாக இருக்கிறதுக்கு காரணமே அவங்க நிகழ்காலத்தில் வாழ்கிறது தான். சரி, இதெல்லாம் சொல்லிட்டோம், நிகழ்காலத்தில் எப்படி தான் வாழ்கிறது? அதுக்கு ஒரு சிறு கதை. ஒரு விவசாயி வந்து அடுத்த ஊரில் சந்தை நடக்குது, அந்த ஊர் வழியாக போகிறார். ஒரு சிறுவன்கிட்ட கேட்குறாரு, இந்த சந்தைக்கு போகிற வழி எவ்வளோப்பா, எவ்வளோ நேரம் ஆகும்னு. அந்த குழந்தை சொல்கிறான், மெதுவாக போனீங்கன்னா அரை மணி நேரத்தில் போயிடலாம், வேகமாக போனீங்கன்னா 1 மணி நேரம் ஆகும் அப்படின்னு. இல்லை இந்த பையன் லூஸ் மாதிரி ஏதோ சொல்கிறானே அப்படின்னு அவருக்கு ஒரு திகைப்பு. அவன் சொல்லிட்டு போகிறான், நம்ம வேகமாக போனால் தான் நம்ம அரை மணி நேரத்தில் போக முடியும்னு வண்டியை எடுத்து விட்றாரு. ரோடு மேடும் பள்ளமாக போய் கீழே உழுந்து பிறண்டு வண்டி மூட்டையெல்லாம் திருப்பி எடுத்துகிட்டு போகும்போது அவர் 1 மணி நேரம் ஆச்சு. அந்த குழந்தை என்ன அர்த்தத்தில் சொன்னால், நிதானமாக போங்க, பரபரப்பு இல்லாமல் போங்க. நம்ம வாழ்க்கை எப்போவுமே என்ன பண்ணுறோம், பரபரப்பாக தான் போகிறோம். இதுக்கு இதை நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இருசக்கர வாகனத்தில் நான் கல்லூரிக்கு வேலைக்கு போவேன். இந்த சென்னையில் கத்திப்பாறை பிரிட்ஜெல்லாம் அப்போ கட்டிகிட்டு இருந்தாங்க. அந்த இடம் செம டிராஃபிக்காக இருக்கும், நம்மளால் போகவே முடியாது. அதை தாண்டி தான் எங்கள் கல்லூரி. அதை தாண்டி நாங்கள் அந்த பட் ரோடை தாண்டினாலே அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். 8 மணிக்கு போய் நாங்கள் பயோமெட்ரிக்ஸ் வச்சாகணும். எல்லோரும் என்னை தாண்டி கார்லேயும் பைக்லேயும் விரிவுரையாளர்கள்லாம் போய்கிட்டே இருப்பாங்க பதட்டமாக. ஒருத்தர் வந்து என்னை கல்லூரியில் ஒரு நாள் சொன்னார், என்ன பதட்டம்னாலும் ஏன் மேடம் அந்த ஸ்பீடை மெயின்டைன் பண்ணிட்டு வரீங்கன்னு. ஒரு நிமிஷம் நான் தடுமாறி விழுந்தாலும் குடும்பமே துயரப்படும். அதனால் நான் எப்போ எனக்கு பதட்டம் ஜாஸ்தியாகுதோ அப்போ ரொம்ப கொஞ்சம் நிதானத்துக்கு வந்துடுவேன். அதனால் அந்த இதை கொஞ்சம் கடைப்பிடிங்க. இன்னொரு விஷயம், எங்கள் வீட்டில் படிக்கலை, மார்க் வாங்கலைன்னா அம்மா வந்து வெளுத்து பின்னிடுவாங்க. அப்பா இதிலெல்லாம் தலையிடவே மாட்டார். ஆனால் கையெழுத்துற அப்பா கிட்ட போய் நைஸாலாம் கையெழுத்து வாங்க முடியாது. ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டை நீட்டும் போதே, கோதை நான் போடட்டுமா அப்படின்னு தான் கேட்பார். முதல் கேள்வி அவர் கேட்டுட்டு தான் போடுவார். ஏற்கனவே அம்மா கிட்ட ஒரு 1/2 நாள் திட்டு வாங்கியிருப்போம், இதுக்கு ஒரு கண்டினியூஷனில் இதையும் கொஞ்சம் திட்டுவோம். அதனால் மார்க் வாங்கும்போது இதெல்லாம் ஞாபகம் வரும்ல. ஆனால் கம்மியாயிருக்கும், என்ன பண்ணினாலும் அது ஒரு 6வது ரேங்க்கு 4வது ரேங்க் வந்துட்டோன்னு வைங்க. நான் என்ன நினச்சிட்டு வருவேன், ஸ்கூலில் என்ன தலை சீவிர போகிறாங்களா, பார்த்துக்கலாம் அப்படின்னு வருவேன். அந்த தைரியம் எனக்கு இன்னமும் எல்லா செயல்களையும் நான் வந்து அதை பின்பற்றுறேன். அது இயல்பாக வந்ததா இல்லை நானாக வளர்த்துக்கிட்ட ஒரு வரட்டு தைரியமானு தெரியல. அந்த பரபரப்பை கொஞ்சம் விட்டுடுங்க. எல்லா வேலைகளும் கொஞ்சம் பரபரப்பு இல்லாமல் ஒரு செயலையாவது ஒரு நாள் காலையில் எழுந்து அவசர அவசரமாக ப்ரஷ் பண்ணி அவசர அவசரமாக குளித்து அவசர அவசரமாக போகாமல் நிதானமாக பண்ணுங்கள், முயற்சி பண்ணுங்கள். நம்ம செய்கிற ஒரு 100 வேலையில் ஒரு 2 வேலையை நிதானமாக பண்ணி பாருங்கள், நம்மளோட இயல்பே அப்படி மாறிடும். அப்புறம் வீட்டுக்குள்ளேயே இருக்காமல் ஒரு 5 நிமிஷமாவது வீட்டுக்கு வெளியில் வந்து தனியாக வரணும், ஃபோன் இல்லாமல் வரணும், அது ரொம்ப முக்கியம். வானத்தை பாருங்கள், நம்மளை சுற்றி உள்ள இயற்கையை பாருங்கள், முயற்சி பண்ணுங்கள். இதெல்லாமே வந்து நிகழ்காலத்தில் வாழ்கிறதுக்குரிய ஒரு வழிகள், அவ்வளோதான். ஒரு பெரிய விஷயம்லாம் கிடையாது. நம்ம தினம் செய்கிறத தான் கொஞ்சம் நிதானமாக செய்யலாம். ஒரு சின்ன இடத்தையாவது சுத்தம் பண்ணுங்கள். வீடு ஃபுல்லாக சுத்தம் பண்ணணும்னு இல்லை, இந்த டேபிளை சுத்தம் பண்ணலாம், சமையல் மேடையை சுத்தம் பண்ணலாம். அதை தான் தினமே பண்ணுறோமே அப்படின்னா அதை வந்து சந்தோஷமாக கவனத்தோடு செய்யுங்க. தண்ணி குடிக்கிறத கூட கடகடன்னு குடிக்காமல் நம்ம டீ குடிக்கிற மாதிரி நிதானமாக குடிக்கலாம். இப்போ எல்லோரும் நம்ம வந்து அப்படி இப்படி உட்காந்துருப்போம்ல, நான் அதை ரொம்ப அடிக்கடி பண்ணுவேன். நேராக நிமிர்ந்து மூச்சை நிதானமாக விட்டாலே அது ஒரு பெரிய நிதானம் தான், நிகழ்காலத்தில் வாழ்கிறதுக்குரிய அறிகுறி. ஒரு பழைய தோழருக்கோ தோழிக்கோ அழைத்து பேசலாம். உங்களுக்கு அது நிம்மதியை கொடுக்காதுன்னா அதை பண்ணாதீங்க. நம்ம மொபைலை வந்து கொஞ்ச நேரத்துக்காவது தூரம் வச்சுருங்க. ஒரு 20 நிமிஷத்துக்காவது தூரம் வச்சிங்கனாலே நம்ம மன அமைதி நிறைய இருக்கும். வாழ்க்கை என்பது தொடர்ச்சியான தருணங்கள். அந்த ஒவ்வொரு தருணத்தையும் நம்ம வாழ்வது தான் நமது வெற்றியின் ரகசியம். ஸோ நிகழ்கின்ற நொடியே நிஜம். நன்றி, வணக்கம். தற்போது வரவேற்புரைக்கு பின்னால் வந்த அனைவரையும் வருக என வரவேற்கிறோம். மகாலிங்கம் பார்த்தா தான் சின்ன பையனாக இருக்கிறாரு, அப்படியே ஆன்மீகத்தை அப்படியே அடக்கி வச்சிருக்கிறார். பயங்கரமான ஒரு அற்புதமான ஒரு ஆன்மீகவாதி, நல்ல சொற்பொழிவாளர். அவருக்கு தெரியாததே இல்லை.
பயங்கரமாக விளக்கக்கூடிய ஒரு அற்புதமான மகாலிங்கம் அவர்கள் வந்திருக்கார். அவர்களையும் மற்றும் பலர் இப்போது வந்திருக்க அனைவரையும் வருக மீண்டும் வரவேற்று, மேடம் அவர்கள் நிகழ்ந்தனுடைய நிஜம் என்பதை நிஜமாகவே சொல்லி அற்புதமாக பேசினாங்க. அவங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு, தற்போது வரைக்கும் பிறந்த அந்த மணமையாவை நினைவூட்டக்கூடிய வகையில் அதே பட்டை இடித்துக்கொண்டு அதே கலரில் வந்திருக்கக்கூடிய BMR ரவி அவர்களை மகிழ்ச்சியோடு வரவேற்கிறோம். தற்போது சுதனையா அவர்கள் வாழ்த்துரை வழங்குவார். இங்கே வருகை புரிந்த அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த மாலை பொழுதில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். நிகழ்காலத்தை பற்றி அருமையாக சொன்னாங்க. மன அமைதி எங்கே என்று கேட்டால் நம்மிடம் இல்லை. எங்கே வந்தாலும் ஃபோன் இல்லாமல் நம்மளால் இருக்க முடியாது, டிப்ரெஷன் இல்லாமல். ஏன்னா இது சொல்கிறாங்க, பட் இருந்தாலும் அந்த பார்க்குறப்ப அதோட செயல்பாடு நம்மள்ட்ட எங்கேயோ போகுது. ஆனால் காலம் அதிகமாக அதிகமாக நம்மளுடைய எண்ணங்கள் மாறிக்கொண்டு தான் இருக்கின்றன. நம்மளுடைய இன்று இந்த ஃபங்க்ஷன் கூட வந்தோமா, ஒரு மணி நேரத்துக்கு நம்மளுடைய மன அமைதி நம்ம ஒரு சொற்பொழிவு என்ன கேட்குறாங்க, என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறப்ப நம்மளுடைய சிந்தனைகள் மாறுபடுது. மன அமைதி ஒரு மனிதனுக்கு எல்லாமே இருந்தாலும் மன அமைதி. ரஜினி தன்னுடைய பொது வாழ்க்கையில் சொல்லியிருக்கார், எல்லாம் கிடைத்த எனக்கு என் சுய வாழ்க்கையில் இன்பம் இல்லை என்று சொல்லிவிட்டார். எல்லாம் கொடுத்த இறைவன் எல்லாத்துக்குமே எல்லாமே கொடுக்கறதில்லை. எவ்வளவுதான் நாம் செல்வந்தராக இருந்தாலும் அந்த செல்வத்தை அனுபவிக்க நல்ல உடல் ஆரோக்கியமும் மன ஆரோக்கியமும் தேவை. எல்லாம் கிடைக்கப்பட்டு இது ரெண்டுமே கிடைச்சிட்டிங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய புண்ணியவான்கள். கரெக்டாக இல்லைங்களா? சொத்து அனுபவிக்கட்டும் சுகம் வேண்டும், ஒரு நல்லது சாப்பிட்றதுக்கும் உடல் ஆரோக்கியம் வேண்டும். அப்போ என்ன வேணும்? நம்மளுடைய எண்ணங்கள் நல்ல எண்ணங்களாக இருக்க வேண்டும். எண்ணங்கள் நன்றாக இருந்தால்தான் நம்மளுடைய வழிகளும் நன்றாக இருக்கும். எண்ணங்கள் எண்ணம் போல் வாழ்க்கை. என்ன எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னா, எண்ணங்கள் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் பெஸ்ட். நம்ம என்ன முதல்ல நினைக்கிறோமோ அதுதான் முதல் கோடல், முற்றிலும் கோடல். எண்ணங்கள் நன்றாக இருந்தால் நம்மை சுற்றி இருப்பவர்களும் நல்லவர்களாக இருப்பார்கள். உதவி செய்யவில்லை என்றும் உபத்திரம் செய்யாதீங்க. நம்மளை ஏதோ இது பண்ணலாம், முன்ன விட்டு பின்ன கூட அவர் நம்மளுக்கு பிடிக்கலனா கூட விமர்சனம் பண்ண வேணாம், கடந்து போக கற்றுக்கொள்ள வேண்டும். நான் இப்போ சொல்கிறதில்ல, இதெல்லாம் 100 ஆண்டுகளுக்கு முன்பாக செய்யப்பட்டது. ஆனால் இது எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு தெரியல. மன அமைதி, நம்மளுடைய உடல் ஆரோக்கியம், மன தூய்மை, இது இன்றைய காலகட்டத்துக்கு மிகவும் தேவைப்படுது. நம்ம அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும், உபத்திரம் செய்ய வேணாம், நல்ல சிந்தனைகளோடு பயணிப்போம், எல்லாமே நல்லதாக நடக்கும். இங்கே வாழ்த்துறைக்கு எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விரும்புகிறேன். நன்றி. வணக்கம். எண்ணத்தை விட மனசில் இருக்க எண்ணங்கள்லாம் மிக சிறப்புன்னு அருமையாக உரையாற்றிய சுதனையா அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, சாப்பாட்டில் சுவை இருக்கோ இல்லையோ, வாழ்க்கையில் சுவை இருக்கணும், அதனால் நகைச்சுவை சொல்லணும் இல்லையா? அதுக்கு முன்னாடி எங்களுடைய பாசத்திற்குரிய கல்வியில் அதிகமான ஒழுக்கத்தை நன்றாக இந்த கெட்டு போகின்ற இந்த உலகத்திலே என் பள்ளியில் படிக்கும் மாணவர் கெடாமல் இருக்க வேண்டும், ஒழுக்கத்தை மட்டுமே போதிக்கக்கூடிய அற்புதமான கிருஷ்ண செட்டி ஐயா அவர்கள் வந்திருக்கிறார். அவர்களை மனமாற மனமன்றம் வரவேற்கிறது. நகைச்சுவைகளை வாரி வழங்க சில நிமிடங்கள் மாரிமுத்து ஐயா அவர்களிடம் ஒப்படைக்கப்படுகிறது. அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மனமன்றத்தினுடைய மாதாந்திர கூட்டத்தில் ஒவ்வொரு மாதமும் நிகழ்ச்சி தொடங்குவதற்கு முன் நகைச்சுவை விருந்து என்ற வழியில் ஒரு சில துணுக்குகளை சொல்லி காலகாலமாக 91 ஆண்டு காலமாக செய்து வருகிறோம். அதன் ஒரு பகுதியாக சில நகைச்சுவை துணுக்குகளுடன் உங்களிடே பரிந்து கொள்ள விரும்புகிறேன். டாக்டரு ஒரு ஆஸ்பத்திரிக்கு போய் நோயாளி போய் டாக்டர்கிட்ட கேட்குறாராம். டாக்டர் என்ன சொன்னாராம், தினமும் 4 டம்ளர் தண்ணி குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்னாராம். அதுக்கு அந்த போன நோயாளி டாக்டர் ஐயா, எங்கள் வீட்டில் 3 டம்ளர் தான் இருக்குது, எப்படி நான் 6 டம்ளர் குடிக்கிறது அப்படின்னானா. கேஸு சப்ளை பண்ணுறாங்கள, அந்த கேஸ் கோர்ட்லலாம் கேஸ் நிறையா போகுது. அந்த கேஸ் போகிறப்போ அந்த தண்டனை வழங்குறவர் ஐயா, நான் 3 மாதமாக என் பெண்டாட்டி என் கூட பேசுகிறதே இல்லை, அதனால் எனக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு ஜட்ஜுக்கிட்ட கேட்டாராம். அந்த ஜட்ஜு அதுக்கு என்ன சொன்னாராம், 1க்கு 2 தடவை நல்லா யோசிச்சுப்பார், இந்த மாதிரி பேசாத பொண்டாட்டி அமைகிறது ரொம்ப அதிசயம், நீ அதுக்கு போய் என்னத்துக்கு டைவர்ஸ் கேட்குற அப்படின்னு சொன்னாராம் ஜட்ஜு. மனைவி சொன்னாராம், என்னங்க வேலை செய்யும் போது
என் இடுப்பில் கில்லாதீங்க கில்லாதீங்கன்னு எத்தனை தடவை சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மனைவி வந்து கணவனை பார்த்து சொன்னாராம். அதுக்கு அந்த அங்கே இருக்கிற குறுக்கு பூந்து அந்த வேலைக்காரி என்ன சொன்னாலும், நல்லா சொல்லுங்கம்மா, நானும் எத்தனை தடவை சொல்லிட்டேன், அவர் கேட்கவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொன்னாராம். அதேமாதிரி அதுவும் அடுத்தது கோர்ட்டு சீன் தான். திருடனை பார்த்து, நீ வீட்டில் எல்லாரும் இருக்கும்போது சத்தம் இல்லாமல் எப்படியா நல்லா இதெல்லாம் பீராவெல்லாம் திறந்து எப்படியெல்லாம் திருட்டினேன் அப்படின்னு கேட்டாலாம். அதுக்கு அந்த திருடன் சொன்னானா, எஜமான் செஞ்ச குற்றத்திற்கு எந்த தண்டனை வேணுமாலும் கொடுங்க, ஆனால் தொழில் ரகசியத்தை மாத்திரம் என்கிட்ட கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருடன் சொன்னானாம். முதல் திருடன் ரெண்டு திருடன்னு சொன்னாங்களா. முதல் திருடன் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் திருடுவியா அப்படின்னு சொல்லி நல்லா அடித்தாங்களாம். அந்த திருடன் இன்னொரு என்ன பண்ணான்னா, அப்புறம் என்ன தாண்டா பண்ணனேன் அப்படின்னு சொல்லிட்டு, திருடுறேன்னு சொல்லு, உன்னை அடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்களாம். இவன் ஒன்று ஆமாம் நம்ம திருடுவேன்னு சொன்னோன்னா அடிக்கிறத விட்டுட்டாங்களாம். உன் மனைவியை ஏன் கொலை செய்த அப்படின்னு ஜட்ஜு நீதிபதி கேட்டாராம். அதுக்கு அந்த கணவன் சொன்னாராம், அவன் தான் சுமங்கலியாக சாகுமோன்னு ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்தான், அதனால தான் சாவடிச்சேன் அப்படின்னாலும். உனக்கு தூக்கு தண்டனை கொடுக்க போகிறேன், உன் கடைசி ஆசை என்னன்னு சொல்லிட்டு நீதிபதி கேட்டாராம். அதுக்கு குற்றவாளி என்ன சொன்னான்னா, ஐயா எனக்கு தூக்கு தண்டனை கொடுக்கறத பற்றி கவலை இல்லை, உங்கள் சமாதி எங்கே புதைக்கிறாங்களோ அதுக்கு பக்கத்தில் என்னை புதைக்கணும் அப்படின்னு சொன்னாங்களாம். என்ன அர்த்தம், அவன் என்னைக்கு நீதிபதி சாப்பிட்றது இவன் சாப்பிட்றது, தண்டனை தள்ளி போகிறதுக்கு இது பேர் சொன்னானாம். நேற்று உங்கள் வண்டி எப்படி ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னு சொல்லிட்டு நீதிபதி கேட்டாராம். அதுக்கு அந்த குற்றவாளி சொன்னான்னா, அதோ அங்கே மரம் தெரியுதான்னு சொல்லிட்டு கேட்டாராம். ஆமாம் தெரியுது அப்படின்னா, அது என் கண்ணுக்கு நேற்று படலாம் ஐயா, அதனால தான் போய் மோதிட்டேன் அப்படின்னு சொன்னானோ. மகனை பார்த்து அப்பா கேட்டாராம். மகனை பார்த்து ரேங்க் கார்டு எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாராம். இந்தாங்கப்பா ரேங்க் கார்டு அப்படின்னு சொன்னானோ. அப்பா அது சொன்னாராம், அட பாவி 5-10 சப்ஜெக்ட்லேயுமே எல்லாமே ஃபெயிலா அப்படின்னு சொன்னானோ. அதுக்கு மகன் சொன்னான்னா, நீங்கள் தானே அப்பா எப்போதும் 5க்கும் 10க்கும் ஆசைப்படாதுன்னு அடிக்கடி சொல்லுவீங்க, அதனால் 5-10 மார்க் வாங்கியிருக்கிறேன்னு சொன்னானோ. 2 பேர் நண்பர்கள் பேசிக்கிட்டு இருக்கலாம்லாம். நான் சொல்கிறதெல்லாம் நடக்கும்டா அப்படின்னு சொன்னானா. அதுக்கு மற்றவன் சொன்னானா, எங்கே சொல்லு பார்க்கலாம் அப்படின்னா. அவன் உடனே பதில் சொன்னானா, ஆடு மாடு யானை இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொன்னானா. ஆசிரியர் வந்து ஒரு எறும்பை கட் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர் கேட்டாராம். இவன் தான் பல பசங்க தான் ரொம்ப சுறுசுறுப்பாக வச்ச, எறும்பை கட் பண்ணாக்கா அது கட்டு எறும்பு ஆகும் அப்படின்னு சொன்னான். பையன் கேள்வி பதில் மாதிரி ஒரு துணுக்கு, சிங்கப்பூருக்கு எதுக்குப்பா வந்த அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்ட் 2 பேர் பேசிக்கிட்டு இருக்கும்போது இப்போ கேட்டாங்களாம். அதுக்கு அவன் சொன்னான்னா, வாங்கின கடனை கட்டுறதுக்கோசரம் தான் நான் சிங்கப்பூருக்கு வந்தேன். அது எதுக்கடா கடன் வாங்கினேன்னா, சிங்கப்பூர் வர்றதுக்கு தான் கடன் வாங்கினேன், அந்த கடனை கட்டுறதுக்கு தான் நான் இங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். நான் கோழி ஏன் முட்டை போடுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டானா, முட்டை 0 போடுது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அவன் சொன்னான்னா, அந்த கோழிக்கு 1, 2, 3லாம் தெரியாது, அதனால் முட்டை தான் தெரியும், அதனால் முட்டை போட்டது அப்படி சொல்லலாம். கண்ணகி மதுரையை எரித்தால் இது எந்த காலம்னு ஆசிரியர் கேட்டாராம். அதுக்கு அந்த பையன் சொன்னான்னா, ஃபயர் சர்வீஸ் இல்லாத காலம் அப்படின்னு சொன்னானா. இறந்த காலம் நிகழ்காலம் இல்லை, ஃபயர் சர்வீஸ் இல்லாத காலம்னு சொன்னானா. வெற்றிலையுடன் சேராத பாக்கு எது எதுன்னு கேட்டாரான். அவன் சொன்னானா, மைசூர் பாக்கு அப்படின்னு சொன்னானா. இரும்பு மனிதர் என்று யாரை அழைக்கலாம் அப்படின்னு ஒருத்தன் கேட்டானா. அதுக்கு அவன் சொன்னானா, மனைவியின் அடியை தாங்குபவன் தான் அதை தாங்கிக்கிட்டு அழாமல் இருக்கிறானா அவன் தான் இரும்பு மனிதன் அப்படின்னு சொன்னானா. சட்டை புதுசாக இருக்குதே, நல்லா இருக்கே, தீபாவளிக்கு எடுத்ததான்னு கேட்டானா. அடா போயா, தீபாவளிக்கு எடுக்கல, எனக்கு எடுத்துக்கிட்டே அந்த சட்டை அப்படின்னு சொன்னானா. வேடந்தாங்கல் பறவை எங்கேருந்து வருகிறது? முட்டையிலிருந்து வருகிறதுன்னு சொன்னானாம். நான் செத்துட்டா நீ என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கணவன் கேட்டாராம். அதுக்கு அந்த மனைவி சொன்னாங்களாம், நான் உங்களிடையே வந்து விடுவேன்னு சொன்னாலாம். அதுக்கு அந்த கணவன் சொன்னானா, ஜோசியக்காரர் அப்போவே சொன்னான், நீ எங்கே போனாலும் அந்த உங்கள் சனியை ஒன்று விடாது அப்படின்னு சொன்னானா. ரொம்ப நன்றி, வணக்கம். நடிச்சா இரும்பு மனிதன் குறும்பு பதிலாக மிக ரசிக்கும்படியாக இருந்த மாரிமுத்தை அவர்களுக்கு எங்கள் பாசத்திற்குரிய ஓட்டக்ஸ் இளங்கோவனையா அருள் நூல்களை வழங்கி கௌரவிக்கிறார். எல்லாருக்கும் பேச வாய்ப்பு கொடுக்கணும் ரொம்ப ஆசை, ஆனால் சொற்பொழிவருக்கு நேரம் போதாததுனால இன்னும் 2 பேரை பேச வச்சுட்டு
கணக்கில் பேசக்கூடியவங்க ஒரு 3 நிமிடங்கள் வந்து பேசுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வாங்க. இந்த ஸ்ரீராமநாம மகாத்மியம் அப்படிங்கிற இந்த புக்கை வந்து அன்பு தம்பிமா மகாலிங்கம், அவருடைய இயற்பெயர் மகாலிங்கம், ஆனால் நியூமராலஜி பிரகாரம் அவர் மோகன்ராஜ்னு மாற்றிட்டார். நான் குருசாம்பாளையம் போஸ்ட் மாஸ்டராக இருக்கும்போது அவரை கண்டுபிடிச்சி அவர் நம்ம மணமன்றத்தில் முதல்ல மணமன்றத்தில் தான் வந்து பேச ஆரம்பித்தார். சைவ சித்தாந்தத்தில் ரொம்ப கரை தேன்றவர். அவர் நிகழ்ச்சி தனியாக இன்னொரு நாளைக்கு நாங்கள் வச்சுக்கிறோம். இப்போ ஒரு 2 நிமிடம் பேசு. திருச்சிற்றம்பலம். வணக்கம். நான் என்னுடைய உண்மையான பெயர் மோகன்ராஜ். எனக்கு திருவிடைமருதூர் மகாலிங்கம் மீது அதீத பற்றும் அன்பும் அவரை ஆத்மார்த்த மூர்த்தியாக கொண்டிருப்பதனாலே அந்த மகாலிங்கம் என்ற பெயரை என்னுடைய குருநாதர் எனக்கு சூட்டினார். அதனால் அந்த பெயரையே நான் என்னுடைய பெயராக வைத்து கொண்டதுனால அது எப்படி மகாலிங்கமாக இருக்கிறதோ அதுபோல் அந்த பெயருக்கு பிறகு என்னுடைய வளர்ச்சி அபரிவிதமான வளர்ச்சியாக இருந்தது. அது எல்லாத்துக்கும் அந்த மகாலிங்கம் தான் காரணம். ஆனால் அதுக்கு மூலமான வித்திட்டது இந்த மணமன்றம் தான். ஏனென்றால் நான் முதலில் பேசியதே ஐயாவுடைய முன்னிலையில் தான், நம்முடைய மணமையாவுடைய முன்னிலையில் என்னை அறிமுகப்படுத்தியவர் நம்முடைய மோகன் ஐயா போஸ்ட் மாஸ்டர் அவர்கள் தான். ஏன்னா அவர் எங்களுடைய ஊரிலே போஸ்ட் மாஸ்டராக இருந்தவர். எப்படியோ என்னை கண்டுபிடிச்சி இங்கே மணமன்றத்தில் பேச வச்சார். அவர் கொடுத்த முதல் தலைப்பு ஸ்காந்த புராணம், முருகனுடைய பெருமைகளுடைய சொல்லக்கூடிய புராணம். அதுதான் முதல்ல நான் இங்கே பேசினது. அதன் பிறகு தான் என்னுடைய வளர்ச்சி. இன்று தருமபுரம் திருவாடுதுறை ஆதீனங்களில் சைவ திருமுறை மற்றும் சித்தாந்த விரிவுரையாளராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன். குழந்தைகளுக்கு தேவாரம் திருவாசகங்களை கொண்டு செல்லக்கூடிய பணியிலும் இருக்கிறேன். அந்த வகையிலே ராமநாம மகிமை பற்றி ஐயா அவர்கள் பேச வந்திருக்கிறார்கள். இருந்தாலும் அந்த நூல் சென்ற மாதம்தான் வெளியிடப்பட்டது. ராமநாமத்தை பற்றி சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால், ரத்னாகரன் உங்களுக்கு தெரியும், வழிப்பறி கொள்ளைக்காரனாக இருந்தவர். அவர் புனிதத்தன்மை பெறுவதற்கு அந்த ராமநாமமே உறுதுணையாக இருந்தது. அது பஞ்சமகா பாவங்களில் ஒன்று களவு. வள்ளலார் என்ன சொல்லுகிறார்? களவு, கொலை, பொய், மது, மாது, இந்த 5ம் பஞ்சமா பாதகங்கள் என்று சொல்லுகிறார். கதாவு பஞ்ச பாதகங்களை துறந்த மந்திரம் இதாம் என்று வைத்துழலும் ஏழைகால் சதா விடாமல் ஓதுவார் தமக்கு நந்த மந்திரம் இதாம் ராம 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 என்னும் நாமமே என்பது சிவவாக்கியருடைய அருள்வாக்கு. அந்த வகையிலே ஒரு கிராமத்திலே ரத்னாகரனை காட்டிலும் கொடிய பாவம் செய்தவன் இருந்தான். அவன் செய்யாத பாவம் என்று ஒன்று கிடையவே கிடையாது. மிகப்பெரிய கொடிய பாவங்களை செய்தவன் இருந்தான். பஞ்சமா பாதகங்கள் அனைத்துமே செய்வான். அந்த ஊரில் அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அந்த ஊரிலே ஒரு பஜனை கோஷ்டி வந்து கொண்டிருக்கிறது. ஒரு நாள் அந்த ஊரில் அந்த பஜனை ராமநாம சங்கீர்த்தனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ராமநாம சங்கீர்த்தனம் இவனுடைய உயிரை ஏதோ ஒன்று செய்திருக்கிறது. அதை கேட்கலாம் என்று போயிருக்கிறான். போன இடத்திலே தன்னையும் மறந்து அவர்கள் ராமநாமத்தை சொல்ல இவனும் அந்த ராமநாமத்தை சொல்ல ஆரம்பித்திருக்கிறான். சொல்ல ஆரம்பித்த அவன் தன்னை மறந்து மெய்மறந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறான். சொல்லி முடித்து விட்டான். நிகழ்ச்சி நிறைவானது. ராம சங்கீர்த்தனம் பூர்த்தியானது. அதிலே அந்த ராமநாமத்தை சங்கீர்த்தனமாக பாடிக்கொண்டு இருந்தவர் இந்த குற்றம் செய்த அவனிடம் வந்து, பாவங்கள் செய்த அவனிடம் வந்து, இன்று நீ ராமநாமத்தை சொல்லி இருக்கிறாய், இதை எப்பொழுதும் விற்காதே என்று சொன்னார். இதற்கு நீ விலை பேசாதே, விலை பேசாமல் இரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அதன் பிறகு இவன் அடுத்த நாள் தொடங்கி இவன் தொடர்ந்து பழைய போலவே தன்னுடைய பாவங்களை செய்ய ஆரம்பிச்சுட்டான். இவனுடைய உரிய காலம் வந்தது. உடம்பை விட்டு உயிர் பிரிந்தது. உயிர் பிரிந்த உடனே யமலோகத்திற்கு யமதூதர்கள் இவனை அழைத்து சென்றார்கள். சென்ற உடனே சித்திரகுப்தன் அவனுடைய கணக்கை பார்க்கிறார். பார்த்தால் ஒரு பக்கத்தில் ஒரே ஒரு புண்ணியம் ராமநாமம் சொல்லியிருக்கிறார்.
மற்றபடி அனைத்துமே பாவங்களாக இருக்கிறது. அப்போ யமதர்மன் யோசிக்கிறார், இவனுக்கு முதல்ல புண்ணியத்துக்கான பலனை தந்துடுவோம். புண்ணியத்துக்கான பலனை தந்துட்டா இவனை பர்மனண்ட்டாக இங்கே நரகலோகத்திலேயே வைத்து விடலாம் என்று சொல்லியிருக்கிறார். அதனால் ஆப்ஷனை என்ன வேணுமோ நீயே கேள் அப்படின்னு சொல்லி அந்த பாதகம் செய்தவன்கிட்டையே சொல்லிடுறார். உனக்கு இந்த புண்ணியம் செஞ்சிருக்க, இதுக்கு பலனா பிரதிபலனா நீ ஏதாவது எதிர்பார்க்குறியா கேளு, நான் கொடுத்துட்றேன்னார். யோசிச்சு பார்த்தான். கீழே பூமியில் சொன்னவன் ஞாபகம் வந்தது. எக்காரணத்தை கொண்டு இதுக்கு நீ விலை பேசாதே அப்படின்னு சொல்லியிருக்கான். சாமி, எனக்கு இதுக்கு விலை பேச தெரியல, எனக்கு நானாக கேட்டேன்னா என்னுடைய தகுதிக்கு கேட்டுருவேன், அதனால் நீங்களே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டான். இப்போ யமனுக்கு ஆப்ஷன் போயிடுச்சு. இப்போ இதுக்கு நிகரான புண்ணியத்துக்கு நிகரான ஒரு பலனை கொடுக்கணும். இப்போ இவராக கொடுத்தாருன்னா அது சிரமமாயிரும். அதனால் புண்ணியத்துக்கான பலனை கொடுக்குற அதிகாரம் இவருக்கு கிடையாது. அதனால் இந்த கணக்கு எங்கே மாத்துறேன் அப்படின்னா, யமன் சொல்லிடுறார், இந்த கணக்கை நான் தேவேந்திரன் இடத்துல அனுப்பி விடுகிறேன், நானும் உன்னை தேவலோக பட்டணத்துக்கு அழைச்சி செல்றேன், நீ என்னோடு வா என்று சொல்லுகிறேன். நான் யமலோகத்தை விட்டு நான் வருவதாக இல்லை. ஒருவேளை நான் யமலோகத்தை விட்டு சொர்க்கலோகத்துக்கு வர வேண்டும் என்றால், என்னை கவர்ந்து வந்தார்கள்ல யமதூதர்கள், அவர்களும் தீர்ப்பு வழங்கக்கூடிய நீயும் என்னை பல்லாக்கில் சுமந்து வரணும். என்னை பல்லாக்கில் சுமந்து சொர்க்கலோகத்துக்கு கூட்டிகிட்டு வரதா இருந்தால் நான் வருகிறேன். சரி ஆகட்டும்னு யமதூதர்களும் யமனும் அவனை பல்லாக்கிலே சுமந்து தேவலோக பட்டணத்திற்கு அழைத்து வந்தார்கள். தேவலோக பட்டணத்தில் தேவேந்திரன் அரசாட்சி செய்து கொண்டிருக்கிறான். இந்த புண்ணியத்துக்கு என்ன பலனை கொடுக்கலாம்னு தீர்ப்பு வழங்குகின்ற பொழுது, இதற்கு நிகரான புண்ணியத்துக்கு என்னால் தீர்ப்பு வழங்க முடியாது, ஆகவே நம்மை விட பெரிய பிரம்மாவிடத்தில் கொண்டு போய் சேர்க்கலாம் என்று சொல்லும் பொழுது, தேவேந்திரனும் யமனும் பல்லாக்கு சுமந்தால்தான் நான் பிரம்மலோகம் வருவேன் என்று சொல்லிட்டான். பிரம்மலோகத்துக்கு போன அங்கே அவரால் தீர்ப்பு வழங்க முடியல. சரி, இந்த அவதாரத்தை எடுத்த நாராயணனிடத்திலேயே இதற்கு தீர்ப்பை கொடுத்து விடலாம் என்று சொல்லும் பொழுது, அங்கே நான் வைகுண்டம் வருவதாக இருந்தால் என்னை தேவேந்திரன், யமன், பிரம்மன் 3 பேரும் சுமந்தால், என்னை சுமந்து பல்லாக்களை சுமந்து கொண்டு சென்றால் நான் நாராயணனுடைய வைகுண்டத்துக்கு வருகிறேன் என்று சொல்லுகிறார். அப்பொழுது நாராயணன் வீற்றிருக்கிறார் வைகுண்டத்திலே. அப்பொழுது இந்த வழக்கு அங்கே வருகிறது. அப்போ சுவாமி சொல்லுகிறார், நிரந்தரமாக யமலோகத்தில் இருக்கக்கூடிய ஒருவனை யமனும் யமதூதர்களும் பல்லாக்கில் சுமந்து சொர்க்கலோகம் வரையும் வந்து அங்கேயும் இதற்கு இணையான புண்ணியத்தை தர முடியாத காரணத்தினால் தேவேந்திரனும் யமனும் சுமந்து சத்தியலோகம் வந்து அங்கேயும் இதற்கு இணையான பலனை தர முடியாத காரணத்தினால் பிரம்மதேவன், தேவேந்திரன், யமன் 3 சுமந்து வைகுண்டம் வரையும் அவனை கூட்டி கொண்டு வந்தது அவன் ஒரு நாள் சொன்ன ராமநாமமே. இதற்கு இணையாக ஒன்றை நான் தர வேண்டும் என்றால் என்னுடைய திருவடியை மட்டுமே நான் தர முடியும் என்று சொல்லி அவன் செய்த அனைத்து பாவங்களையும் மன்னித்து அந்த ஆன்மாவை தன்னுடைய திருவடியிலே சேர்த்து கொண்டார் என்பது ஒரு வரலாறு. ஆகவே இதுதான் இந்த ராமநாமத்துடைய மகாத்மியம். ஆகவே ஐயா அவர்கள் அதை விளக்கமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே அவருக்கு வழிவிட்டு அடியேன் ஒதுங்கி நிற்கிறேன். திருச்சிற்றம்பலம். எங்களுடைய அறக்கட்டளை தலைவருக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், இவருக்கு தனியாக ஒரு முறை ஒரு வாய்ப்பு 1 மணி நேரம் கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மிக சிறந்த கேட்க அது தடுக்கக்கூடிய பாவம் நமக்கு வந்துருமான்னு தடுக்க முடியாத சூழ்நிலையில் வேறு வழி இல்லை. நன்றி. மகாலிங்கம் அவர்கள் பேர் மாற்றி வச்சிருக்காரு. என்ன சந்தோஷம்னா, மோகன்ராஜ், அவர் மோகன், நான் சுதந்திரராஜ், எங்கள் 2 பேர்த்து பேரும் சேர்த்து வச்சிருக்க ரொம்ப நன்றி. அவருக்கு அருள்நூல்களை கோவை சுந்தரம் அவர்கள் பரிசு வழங்கி கௌரவிக்கிறார். இந்த சேலத்திலே கொரோனா காலமாக இருக்கட்டும், இக்கட்டான சூழ்நிலையில்
மிகச்சிறந்த ஒரு சமூக செயல்பாட்டாளராக விளங்கக்கூடிய, தொழிலதிபராக விளங்கக்கூடிய, எங்களுக்கெல்லாம் நட்பாக விளங்கக்கூடிய மனித நேயமிக்க ஓட்டக் இளங்கோவன் ஐயா அவர்களை வாழ்த்துறை வழங்க அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மணமன்றம் அறக்கட்டளை நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. மாரிமுத்து ஐயா அவர்கள் மிக சிறப்பாக பேசி கொண்டிருக்கும் பொழுது நான் உள்ளே வந்து அவருடைய பேச்சையும் நான் கேட்டேன். ரொம்ப நல்லா பேசுகிறாங்க. அதுக்கு பின்னாடி இப்போ பேசின தம்பி வந்து ஆனால் அவர் தனி பேச்சாகவே கொடுக்கலாம், அந்த அளவுக்கு நல்லா சிறப்பாக பேசியிருக்காங்க. இன்றைக்கி சிறப்பு அழைப்பாளர்கள் பாராட்டு சிறப்பு பேச்சு உங்களுடைய பேச வருகை புரிந்திருக்கின்ற சிடிஎன் ஐயா அவர்களுக்கும் நன்றி கூறிக்கொண்டு, நேரம் அதிகமானதுனால நான் அதிகமாக நான் டைம் எடுத்துக்காமல் சிறப்பு அழைப்பாளர் பேசுவதற்கு வழிவிட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஓட்டக் இளங்கோவனுக்கு மனமார்ந்த நன்றி மனமன்றம் தெரிவித்துக் கொள்கிறது. அவருக்கு டாக்டர் கிருஷ்ணசெட்டி ஐயா அவர்கள் அருள்நூலை வழங்கி கௌரவிக்கிறார். இது பத்திரிக்கை போட்டோ எடுக்கிறாங்க, அப்படியே நின்று ஒரு டைம் போட்டோ மட்டும் கொடுத்துருங்க. போஸ் கொடுத்தலாம். சொற்பொழிவாளர் நிகழ்ச்சியினுடைய கதாநாயகம் வந்திருக்கிறவர்கிட்ட குறைஞ்சது 1 மணி நேரமாவது கொடுத்தா தான் அந்த சொற்பொழிவுக்கு திருப்திகரமாக அவராலும் பேச முடியும். அதனால் இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை வகிக்க வந்திருக்கக்கூடிய பெண்கள் என்றாலே அழகு சொல்லவே வேணும். கொலுசு போட்டேன் பேரழகு யுவராஜ் ஐயா. அவர் பாடக்குள்ள அவர் அழகு, அற்புதமான அழகு. யுவராஜ் ஐயா நல்லா பாடுவார். அப்படி இந்த அழகான உலகத்திலேயே அழகை மிக்க அந்த கொலுசு தயாரிக்கக்கூடிய இடம் எதுன்னா நம்ம சேலம் தாங்க. அந்த கொலுசு தயாரிக்கிற சங்கத்துக்கே தலைவராக இருக்கிறாரு நம்ம உதயகுமார் தாங்க. நல்லா கைத்தட்டலாங்க. அவர் உதயகுமார் இல்லைங்க, இன்னைக்கு மனமன்றத்துக்கு வந்து மனதையும் கவர்ந்த உதயகுமார் அவர்களுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு மனமன்ற மகிழ்ச்சியோடு வரவேற்று அவரை முன்னிலை உரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம். பொன்னடை ஜெய்சந்த் லோடா அவர்கள், ஒரு அற்புதமான இளைஞர் ஜெய்சந்த் லோடா அவர்கள். புகழ்பெற்ற வெள்ளி கொலுசனுடைய சங்கத்தினுடைய தலைவராக விளங்கக்கூடிய உதயகுமாரை அவர்கள் முன்னிலை உரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம். மீண்டும் அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்று இந்த மணமன்றத்தின் மாலை நிகழ்ச்சிக்கு என்னை முன்னிலை அழைத்த உங்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மணமன்றம் எங்களுடைய பெரியவர்கள் திரு காலமான கே திருமல் ராவ், தற்போது எம்என் ஜானகிராம் அவர்களெல்லாம் நமது மனம் சிற சந்திரகாசன் ஐயாவுடன் சேர்ந்து ஆரம்ப காலத்தில் மிக சிறப்பாக பணியாற்றி இந்த மன்றத்தை வளர்த்தார்கள். அப்படிப்பட்ட இந்த மன்றத்தில் என்னை முன்னிலை வகிக்க அழைத்ததற்கு மிக்க சந்தோஷப்படுகிறேன். இதே மாதிரி ஒவ்வொரு மாதமும் சிறப்பாக ஒவ்வொரு ஆன்மீக பேச்சாளர்கள் அழைத்து நமது ஆன்மீக சிந்தனை அனைவருக்கும் தூண்ட இது ஒரு மிகவும் உதவிகரமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். மற்றபடி இப்போ இந்த சொற்பொழிவு ஆற்ற வந்திருக்கும் திரு சுதாகரன் அவர்கள் என்னுடன் கூட படித்தவர். ராமலிங்க சௌடேஸ்வரி நம்ம செவ்வாய்ப்பேட்டை மண்டபத்தில் மார்கழி மாதம் முழுவதும் இவருடைய சொற்பொழிவு தான் நடந்து வருகிறது. அதனால் மிக சிறந்த சொற்பொழிவாளர். அவருடைய பேச்சை கேட்க நானும் ஆவலாமுடன். அனைவரும் கேட்டு மகிழுங்கள், ரசியுங்கள். நன்றி, வணக்கம். இதயம் கவர்ந்த உதயகுமார் அவர்கள் வெள்ளி செயின் உற்பத்தியாளர் சங்கத்தினுடைய தலைவராக விளங்கப்படுகிறார். உலக புகழ்பெற்ற நம்ம சேலத்தை மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அப்புறம் மீண்டும் மாரியம்மன் திருக்கோயிலுடைய அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயில், செவ்வாய்ப்பேட்டை மாரியம்மன் கோயிலுடைய அரங்காவலராக விளக்குறோம். நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுத்துருவோம்.
அவருக்கு முன்னிலை உரையாற்றமைக்காக நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு, சுதாகரனையோ தன்னுடைய போன முறை அவருடைய துணைவியாரை மனைவியாரை அழைத்து வந்திருந்தார். இந்த முறை பெற்ற தந்தை அழைத்து வந்திருக்கிறார். அவர் தந்தையும் வருக வருக மகிழ்ச்சியோடு வரவேற்று, தந்தை அவர் உரையை கேட்டு மகிழ்ச்சியோடு பாராட்டி பரிசுகளையும் வழங்கினால் மகிழ்ச்சியாக இருக்கும். சென்ற முறையே அறிமுக உரையை நம்மளுடைய உமையால் மேடம் அவர்கள் அறிமுக உரை ஆற்றியிருந்தார். அதனால் நம்மளுடைய ஆன்மீக பேரரசாக விளங்கக்கூடிய சிடிஎன் சுதாகரன் ஐயா எம்ஏ யோகா எம்எஸ்சி எம்பில் அவர்கள் மனவளக்கலை பேராசிரியராக இருக்கக்கூடியவர். இன்றைய தலைப்பு ஸ்ரீ ராமநாம மகிமை பகுதி 1 சென்ற மாதம் உரையாற்றினார். பகுதி 2 மிக இனிமையாக உரையாற்ற வந்திருக்கிறார். மகிழ்ச்சியோடு பலத்த கரகோஷத்தை தெரிவித்து அவரிடம் ஒப்படைக்கப்படுகிறது. நல்ல கைத்தட்டலாம். ரொம்ப கம்மியாக இருக்கு ஒருத்தி மகிழ்கிறார். நம பார்வதி பதையே அரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. ஓம் ஸ்ரீ ராமலிங்க சௌடேஸ்வரி மகாமாயக்கே ஜெய். மூஷிக வாகன மோதக ஹஸ்த சாமரகர்ண விளம்பித சூத்திர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. பேரன்பும் நற்பண்பும் கொண்ட தாய்மார்களே, சான்றோர் பெருமக்களே, மற்றும் மனமன்ற தலைவர் உள்ளிட்ட அனைத்து நிர்வாக பெருமக்களே, இங்கு வருகை புரிந்திருக்கும் சேலத்தின் பிரபலங்களே, அன்பர்களே, அடியார் பெருமக்களே, அனைத்து அன்பர்களுக்கும் என்னுடைய பணிவான கனிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சென்ற மாதம் ராமநாம மகிமை என்னும் பொருளிலே நாம் சிந்தித்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்று பகுதி 2 என்ற தலைப்பிலே நாம் அதை பற்றி மேலும் சிந்திக்க இருக்கிறோம். நாம் ஏற்கனவே பார்த்தபடி ஒவ்வொரு யுகத்திலும் ஒவ்வொரு விதமான விஷயங்கள் இருக்கின்றன. இறைப்பேற்றை அடைவதற்கும் முக்தியை பெறுவதற்கும் என்றெல்லாம் பார்த்தோம். அதிலே கலியுகத்திலே நாம சங்கீர்த்தனம் என்பது மிகவும் முக்கியம். நாமஸ்மரணம் என்று சொல்வார்கள். எனவே அவற்றிலே ராமநாமம் என்பது மிகவும் பிரதானமாக இருக்கிறது. காரணம் என்னவென்றால் எத்தனையோ நாமாவளிகள் இருக்கின்றன. ஓம் நம சிவாய, ஓம் முருகா, ஓம் சக்தி என்று எத்தனையோ நாமாவளிகள் இருந்தாலும் கூட ராம என்று சொல்லப்படுகின்ற அந்த ராம நாம அது மிகவும் தலையாய மந்திரமாக இருக்கிறது. அது உலகை காக்கும் மகாவிஷ்ணுவையும் ஈர்த்த மந்திரம். அதேபோல் மும்மூர்த்திகளில் முதல்வராக முக்கியமானவராக விளங்கி கொண்டிருக்கும் சிவபெருமானையும் ஈர்த்த மந்திரம் என்று சொன்னால் மிகையாகாது. ஸ்ரீ நாராயணா என்று சொன்னால் அதிலே இருக்கும் 2வது எழுத்து ரா. நமசிவாயா என்று சொன்னால் அதிலே இருக்கும் 2வது எழுத்து மா. எனவே அந்த 2 எழுத்துக்களையும் சேர்த்தால் வருவது நமக்கு ராம. மகாவிஷ்ணு தசாவதாரங்களை எடுத்தார் என்பதெல்லாம் நாம் அறிவோம். மச்சாவதாரம், கூர்மாவதாரம், வராக அவதாரம், நரசிம்ம அவதாரம், வாமன அவதாரம்,
பரசுராம அவதாரம், பலராம அவதாரம், ராமாவதாரம், கிருஷ்ணாவதாரம் என்றெல்லாம் எடுத்திருக்கிறார்கள். அதிலே ராமன் என்று பார்த்தால் ஸ்ரீராமன், பலராமன், பரசுராமன், 3 ராமன்கள். இதிலே மிகச்சிறந்த அவதாரமாக சிவபெருமானாலேயே விரும்பப்பட்ட அவதாரம் எது என்று பார்த்தோமானால் ராமாவதாரம். ஏனென்றால் ஒரு மனிதன் பிறந்து அவன் எப்படி இருக்க வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு உதாரணமாக திகழ்ந்தது ராமபிரான். அதனால்தான் மனிதர்களிலே உத்தமராக அவர் இருக்கிறார். புருஷர்களிலே உத்தமராக இருப்பது ராமன் என்று சொல்லுவார்கள். காரணம் என்னவென்றால் தாய் தந்தையர் பேச்சை தட்டாமல் நடப்பது, உடன் பிறந்தவர்களோடு இணக்கமாகவும் அன்பாகவும் இருப்பது, எல்லா உயிரினங்களிடத்திலும் அன்பை செலுத்துவது, பகைவரிடத்திலும் பரிவை காட்டுவது என்ற உயர்ந்த கல்யாண குணங்களை, பெருந்தன்மையான ஒரு இயல்புகளை கொண்டிருந்த அவதாரம் ராமாவதாரம். எனவே ராமனுடைய அந்த நாமமானது மிக மிக சிறந்தது என்று சொல்வதற்கு ஏராளமான உதாரணங்கள் இருக்கின்றன. இன்னும் சொல்லப்போனால் பீஷ்மர் அம்பு படகையில் இருந்தபோது விஷ்ணு சகஸ்ரநாமத்தை நமக்கெல்லாம் தந்தருளினார் என்பது நாம் அறிவோம். பீஷ்மரில் துவங்கி பீஷ்மரில் முடிப்போம். ஒரு முறை பார்வதி தேவி கேட்டார்கள் சிவபெருமானிடம், பிரபு, விஷ்ணு சகஸ்ரநாமம் என்பது 1000 திருநாமங்களை, பெருமாளுடைய திருநாமங்களை உள்ளடக்கியது விஷ்ணு சகஸ்ரநாமம். தினமும் அனைவராலும் இந்த 1000 திருநாமங்களையும் சொல்ல முடியும் என்று நாம் சொல்வதற்கில்லை. எனவே சுருக்கமாக சொன்னால், எதை சொன்னால் விஷ்ணு சகஸ்ரநாமம் நாம் சொன்ன புண்ணியம் கிடைக்கும் என்பதை தாங்கள் எடுத்தருள வேண்டும் என்று கேட்கிறார். அதற்கு சிவபெருமான் கூறுகிறார், ராம 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 என்று 3 முறை சொன்னாலே விஷ்ணு சகஸ்ரநாமம் சொன்ன புண்ணியத்தின் பலன் கிடைக்கும் என்று அவர் அருளுகிறார். பார்வதி தேவிக்கு ஆச்சரியம், என்ன இவ்வளவு எளிமையாக சொல்கிறீர்கள் சுவாமி? ராம 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 என்று 3 முறை சொன்னாலே விஷ்ணு சகஸ்ரநாமம் நாம் சொன்ன பலன் முழுவதும் வந்துவிடுமா என்று கேட்டதற்கு, ஆம் தேவி, எனக்கு புரியவில்லை சுவாமி, தாங்கள் விளக்குங்கள். உலகத்திலேயே மூத்த மொழி, தொன்மையான மொழி, செம்மொழி என்று சொல்லப்படும் மிகவும் புகழ்பெற்ற மொழி தமிழ் மொழி என்பதை நாம் அறிவோம். அதிலே 3 இனங்கள் இருக்கின்றன, வல்லினம், மெல்லினம், இடையினம். அவற்றிலே எரல வழல இடையினம், அதிலே 2வது எழுத்து ரா. ஞயன நமன மெல்லினம், அதிலே 5வது எழுத்து மா. அங்கே 2வது எழுத்து, இங்கே 5வது எழுத்து. 2 பெருக்கல் 5 10 ரா மா. எனவே 10 என்ற எண்ணிக்கை அந்த ராம என்ற எழுத்துக்களை குறிக்கிறது. எனவே 10 × 10 × 10 1000. எனவே ராம 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 என்று சொன்னால் அந்த 1000 திருநாமங்களை உடைய பெருமாளின் திவ்ய சரிதத்தை நாம் சொல்வதற்கான ஒரு அந்த தலைப்பு, அந்த பலன் ஏற்படும் என்று அவர் விளக்குகிறார். அப்பொழுதுதான் புரிகிறது தேவிக்கு. ராம ராம என்று சொன்னாலே அந்த 2 × 5 10 என்று வருகிறது. 10 × 10 × 10 1000 பெருமாளின் திருநாமங்களை சொன்ன பலன் நமக்கு கிடைக்கும் என்று சக்தி தேவி புரிந்து கொள்கிறார். இது நாம் ஒரு ஷார்ட்கட் என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. நாம் சொல்ல முடிந்தால், செய்ய முடிந்தால் அதை சொல்ல வேண்டும், செய்ய வேண்டும். முடியாத பட்சத்தில் இந்த எளிமையான விஷயத்தையும் நாம் கை கொள்ளலாம். அதுவும் நமக்கு பலனை தரக்கூடியது, புண்ணியத்தை தரக்கூடியது என்றெல்லாம் பெரியவர்கள் நமக்கு நிர்ணயித்திருக்கிறார்கள். எனவே மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரமாக ராம மந்திரம் இருக்கிறது. ராமநாம ஜபம் செய்தால் எத்தகைய பலன்கள் கிடைக்கும், எத்தகைய புண்ணியங்கள் கிடைக்கும் என்பதை நாம் வரலாற்று நிகழ்ச்சிகள் மூலமாக அறியலாம். ஒரு முறை அக்பர் பீர்பால் தன்னுடைய மந்திரியை அழைத்து கொண்டு கானகத்திற்கு வேட்டையாட செல்கிறார். அவர்கள் 2 மட்டும் செல்கிறார்கள். செல்லும் பொழுது அவர்கள் வேட்டையாடி களைத்து விடுகிறார்கள். ஒன்றும் பிராணிகள் கண்ணிலே படவில்லை. கிட்டத்தட்ட மதிய நேரம் வந்துவிட்டது. அதே சமயத்திலே கானகத்திற்கு உள்ளே மாட்டிக்கொண்டார்கள். வழி தெரியவில்லை. எனவே அலைகிறார்கள். பசி, தாகம்,
இவையெல்லாம் சேர்ந்து கொண்டன. இதற்கு மேல் வழி இல்லை நடப்பதற்கு. எனவே பீர்பால் அமைதியாக அமர்ந்து விட்டார். அந்த இயற்கையான வனத்தின் ரம்யமான சூழ்நிலையிலே கவரப்பட்டு அவர் ஒரு இடத்திலே அமர்ந்து ராமநாம ஜபத்தை செய்ய ஆரம்பித்து விட்டார் பீர்பால். அதை பார்த்தார் அக்பர். பார்த்த உடனே அவருக்கு சற்று எரிச்சல். இங்கே பசியால் வாடிக்கொண்டிருக்கிறோம் அரசர், நீர் ராமநாம ஜபத்தை செய்து கொண்டிருக்கிறீர்கள். எனக்கு உணவு வேண்டும், பருகுவதற்கு தண்ணீர் வேண்டும், ஏற்பாடு செய்யுங்கள் என்று சொல்லும் பொழுது, அரசே இதற்கு மேல் என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. வயிறு உணவு உணவு என்று அலைவதை விட என்னுடைய உள்ளம் ராம ராம என்று அலைவதுதான் அதிகமாக இருக்கிறது. எனவே நான் ராமநாம ஜபத்திலே ஈடுபட்டுக் கொள்கிறேன். உங்களுடைய உணவை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டார். அக்பருக்கு பெரும் கோபம். ஒரு அரசன் நான் கட்டளை செய்கிறேன், ஆனால் கட்டளையை மீறி இந்த மாதிரி செய்கிறாரே, சரி இவரை அரண்மனைக்கு போய் நாளை பார்த்து கொள்ளலாம், முதலில் நம் பசியை தீர்த்து கொள்ளலாம் என்று அங்கே சுற்றுமுற்றும் அப்படியே அலைகிறார். சற்று தூரத்திலே ஒரு சிறு இல்லம் கண்ணிலே படுகிறது. நேராக அங்கே செல்கிறார். சென்றவுடனே நம்மை தேடி சக்கரவர்த்தியே வந்திருக்கிறார் என்று அவர்கள் புரிந்து கொண்டு அவருக்கு பசியாற்றி தின்பண்டங்களை எல்லாம் தந்து உணவு பரிமாறுகிறார்கள். அவர் திருப்தியாக உண்கிறார். அதற்கு பிறகு பீர்பாலுக்கும் நாம் எடுத்துக்கொண்டு செல்லலாம். ஏனென்றால் நம்முடைய மந்திரி, நம்முடைய மனதுக்கு உகந்த மந்திரி. எனவே அவருக்கும் அதையெல்லாம் எடுத்துக்கொண்டு செல்லலாம் என்று அவருக்கும் அதையெல்லாம் உணவுகளெல்லாம் எடுத்துக்கொண்டு நேராக பீர்பாலிடம் செல்கிறார். பீர்பாலை எழுந்திருங்கள் என்று மெதுவாக தட்டுகிறார். கண்களை திறக்கிறார் பீர்பால். ராமநாம ஜபத்தில் இருந்து விழிக்கிறார். இவர் உணவு கொண்டு வந்து தருகிறார். உணவு உண்ணுங்கள், உங்களுடைய பசியை போக்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். சரி என்று அவர் எல்லாம் பசியை போக்கிக் கொள்கிறார். நன்றாக திருப்தியாக உண்ணீர்களா? உண்டு விட்டேன். இப்பொழுது நான் கேட்கிறேன், நான் அலைந்து திரிந்ததனாலே தான் உமக்கு இந்த உணவு கிடைத்தது, உம்முடைய ராமநாமமா உனக்கு உணவு கிடைத்தது, உணவு கொண்டு வந்தது என்று சொல்லும் பொழுது கடகடவென்று சிரிக்கிறார் பீர்பால். அரசே, தாங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் நாடாளும் சக்கரவர்த்தி. உங்களுடைய பசியை தீர்ப்பதற்காக நீங்கள் தொலைதூரம் சென்று ஒரு குடிமகனிடம் யாசகம் கேட்டு பெற்று அதை தாங்கள் உண்டீர்கள். ஆனால் என்னுடைய ராமன் இந்த நாட்டை ஆளும் சக்கரவர்த்தியின் கையினாலேயே எனக்கு உணவை தந்து அனுப்பியிருக்கிறான். அதுதான் ராமநாமத்தின் மகிமை என்று சொல்லுகிறார். எனவே அந்த நாமமானது உணவு மட்டுமல்ல, அனைத்தையும் தரவல்லது என்பதை ஒவ்வொரு நிகழ்ச்சியாக நாம் பார்க்கலாம். ஒரு முறை மராட்டிய மன்னன் மாவீரன் சத்ரபதி சிவாஜியின் வாழ்க்கையிலே நடந்த ஒரு நிகழ்ச்சியை பார்க்கலாம். சிவாஜி ஒரு ஆற்றங்கரையின் வழியாக சென்று கொண்டிருக்கிறார். அப்பொழுது ஆற்றிலே சில ஓலைச்சுவடிகள் மிதந்து வந்து கொண்டிருக்கின்றன. அதையெல்லாம் எடுத்து பார்க்கிறார். அதிலே அழகான வாசகங்கள் எழுதியிருக்கின்றன. அருமையான விஷயங்கள் அதிலே பொறிக்கப்பட்டிருக்கின்றன. இவ்வளவு அழகான கவிதை, ராமனை பற்றிய கவிதை, தெய்வத்தை பற்றிய மகிமை நிறைந்த சொற்கள் அதிலே இருப்பதை பார்த்து இது யார் எழுதியிருப்பார்கள் என்று அந்த ஓலைச்சுவடிகள் வந்த திசையிலேயே எதிர் திசையிலே பயணிக்கிறார். பயணித்த போது அங்கே ஒரு மரம், அந்த மரத்தின் அடியிலே ஒரு பாறை, அந்த பாறையிலே அமர்ந்து கொண்டு ஒரு இனிய குரலிலே ராமநாமத்தை உச்சரித்து கொண்டிருக்கிறார் ஒரு மகான். அவரை சுற்றி அந்த காட்டு விலங்குகள் எல்லாம் அமர்ந்திருக்கின்றன. கொடிய விலங்குகளும் இருக்கின்றன, சாதுவான விலங்குகளும் இருக்கின்றன. ஆனால் ஒன்றுக்கொன்று அச்சப்படாமல் அருகருகே அமர்ந்திருக்கின்றன. ஒன்றிரண்டு உழவிக் கொண்டிருக்கின்றன. அருமையான காட்சி, அரிதான காட்சி. ஒன்றை ஒன்று அழித்து தின்னக்கூடிய, பகைமையை பாராட்டக்கூடிய அந்த விலங்குகள் பகைமையை மறந்து தெய்வத்தன்மையோடு அங்கே மிகவும் ஆவலாக அவர் பாடிய அந்த ராம பாடல்களை கேட்டுக்கொண்டு மெய்மறந்து நின்று கொண்டிருக்கின்றன. அதை பார்த்தவுடனே இவருக்கு மெய் சிலிர்த்து விட்டது சிவாஜி. அதிலேயே ஈர்க்கப்பட்டு விட்டார். அதற்கு பிறகு மீண்டும் அடுத்த நாள் வருகிறார். அதே போல் இருக்கின்றன. ஆனால் நேற்றைக்கும் இன்றைக்கும் என்ன ஒரு வேறுபாடு என்றால், அந்த விலங்குகளின் எல்லா பிராணிகளின் கண்களிலும் கண்ணீர் சொரிகிறது. அந்த நேற்றைய ராமநாம பாடல்களை விட, ஜபத்தை விட இன்று மிகவும் உருக்கமாக, மிகவும் இனிமையாக அந்த மகான் பாடிக்கொண்டிருக்கிறார். அதை கேட்டு எல்லா பிராணிகளின் கண்களிலும் அந்த கண்ணீர் சுரக்கிறது. அதை பார்த்த உடனே இவருக்கும் அந்த கண்ணீர் சுரக்கிறது. மற்றொரு நாள் மீண்டும் வருகிறார்.
அப்பொழுது தனியாக இருக்கிறார். இதுதான் சரியான சமயம் என்று நேரடியாக சிவாஜி அந்த மகானின் கால்களிலே விழுகிறார். சுவாமி, தாங்கள்தான் என்னை சீடனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். உங்களை குருவாகவே நான் நினைத்து விட்டேன். மிக மிக அற்புதமான மனிதராக இருக்கிறீர்கள். எனவே தாங்கள் தயவு செய்து என்னை சீடனாக ஏற்றிக்கொண்டு எனக்கு அருள்பாலிக்க வேண்டும் என்று அவருடைய திருப்பாதங்களிலே விழுகிறார். நம்மை நாடி வரும் சீடர்களுக்கு, தகுதியான சீடர்களுக்கு உபதேசம் செய்து குருவானவர் சீடரை ஏற்றுக்கொள்ள வேண்டியது குருவினுடைய கடமை. எனவே அவரை சீடனாக ஏற்றுக்கொள்கிறார் இவர். அப்பொழுதுதான் தெரிகிறது அந்த மகான் யார் என்றால் சமர்த்த ராமதாசர். கேள்விப்பட்டிருப்போம். சமர்த்த ராமதாசர் மிகப்பெரிய குரு வடநாட்டிலே. உடனே அவர் இவருக்கு ராமநாம உபதேசத்தை உபதேசிக்கிறார். இதை நீ சொல், உனக்கு எல்லா வளமும் எல்லா நலமும் கிடைக்கும் என்று வாழ்த்தி அனுப்புகிறார். சரி என்று அவர் செல்கிறார். மீண்டும் ஒரு முறை இவர் வசித்து கொண்டிருந்த மாவுளி என்ற நகரத்திற்கு தன்னுடைய படைகள் சிறு படையோடு சிவாஜி வருகிறார். அந்த வந்து கொண்டிருக்கும் சமயத்திலே இருள் கவுகிறது. அந்த இருக்கும் இடத்திலேயே நாம் முகாமிட்டு இருந்துவிட்டு அடுத்த நாள் நாம் பிரயாணத்தை தொடங்கலாம் என்று நினைக்கிறார். ஆனால் இவர் அங்கு வருவதை தெரிந்து கொண்ட அவுரங்கசீப் முகலாய படைகளோடு வந்து அவரை சூழ்ந்து அவரை சிறைப்பிடிக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே அப்படி அவர் படையோடு வந்து கொண்டிருக்கிறார். இவருக்கு அதெல்லாம் தெரியாது. சற்று தள்ளி ஒரு கூடாரத்தை அமைத்து கொண்டு ராமநாமத்தை உச்சரித்து கொண்டு மெய்மறந்து இருக்கிறார். இருள் சூழ்ந்த வேளை. எல்லா கூடாரங்களும் தள்ளி இருக்கின்றன. இவருடைய கூடாரம் சற்று தள்ளி இருக்கிறது. ராமநாமத்தை ஜபித்து கொண்டு எப்படி தம்முடைய குருவான சமர்த்த ராமதாசர் நமக்கு அருளினாரோ அதே போல அவர் இனிமையான குரலிலே ராமநாமத்தை ஜபித்து கொண்டும் பாடல்களை பாடிக்கொண்டும் இருக்கிறார். வெளியிலே என்ன நடக்கிறது என்று சுத்தமாக அவருக்கு தெரியவில்லை. அதற்குள் அந்த படைகள் எல்லாம் முற்றுகையிட்டு விட்டன. இவர்களை சூழ்ந்து கொண்டு விட்டது. அந்த சமயத்திலே பல்லாயிரக்கணக்கான குரங்குகள், அந்த வனத்திலே இருந்த குரங்குகள், வனம்தான் அது, வனத்திலே இருந்த பல்லாயிரக்கணக்கான குரங்குகள் அந்த முகலாய படைகளின் மேல் பாய்ந்து தன்னுடைய பற்களால் கடித்து நகங்களால் கீறி அவர்களை சின்ன பின்னமாக்கிவிட்டன. அந்த பல்லாயிரக்கணக்கான வானரங்களை சமாளிக்க முடியாமல் அந்த முகலாய படை சிதறண்டு ஓடிவிட்டது. அதற்கு பிறகுதான் இவருக்கு தெரிகிறது இவர் அந்த நிலையிலிருந்து மாறுகிறார். இந்த நிலையை சமர்த்த ராமதாசரான தன்னுடைய குருவிடம் சொல்லும் பொழுது, உன்னை காத்தது வேறு யாரும் அல்ல, ஆஞ்சநேயரே வானர ரூபமாக வந்து உன்னை காத்திருக்கிறார், அதுதான் நீ செய்த ராமநாமத்தின் பலன் என்று சொல்லும் பொழுது அப்படியே மெய் சிலிர்த்து விட்டார். என்னையும் என்னுடைய படைகளையும் வானர ரூபமாக வந்திருந்து ஆஞ்சநேயரே ராமதூதனே வந்து என்னை காத்திருக்கிறார் என்றால் அதற்கு காரணம் நான் செய்த ராமநாம ஜபம் என்று அவர் ஆணித்தரமாக நம்புகிறார். ஒருமுறை சிவாஜியை தேடிக்கொண்டு சமர்த்த ராமதாசர் இவருடைய அரண்மனைக்கு வருகிறார். அங்கே பூந்தோட்டம் இருக்கிறது. இவருடைய சீடர்களிலே உத்தவன் என்ற ஒரு பெயர் கொண்டவன் இருக்கிறான். அவன் அந்த நந்தவனத்தில் இருக்கும் பழங்களை பறிப்பதற்காக அனுமதி கேட்டு காத்திருக்கிறான். உடனே எதற்கு அனுமதி, நானே எடுத்து தருகிறேன் என்று குரு என்ன செய்கிறார் என்றால் ஒரு கல் எடுத்து அந்த பழத்தின் மேல் வீசுகிறார். அந்த கல் ஒரு பறவையின் மேல் படுகிறது. பறவையின் மேல் பட்டவுடனே அது கீழே விழுந்து இறந்து விடுகிறது. குரு அடித்த கல் பழத்தின் மேல் பருவதற்கு பதிலாக ஒரு பறவையின் மேல் பட்டு அது கீழே விழுந்து இறந்து விடுகிறது. அந்த இறந்து போன பறவையை எல்லாரும் பார்க்கிறார்கள். இவர் பெரிய ஞானி. அப்படி இருக்கும் பொழுது ஒரு பறவையை இப்படி கல்லால் அடித்து உயிரை போக்கி இருக்கிறாரே, இவரெல்லாம் என்ன ஞானி, இவரெல்லாம் என்ன மகான் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். அப்பொழுது இவர் என்ன செய்கிறார் என்றால், குரு சமர்த்த ராமதாசர் ஜன்ஜூட் என்று சொல்லப்படுகின்ற ஹிந்துஸ்தானி ராகத்திலே, அதாவது கிட்டத்தட்ட நம்முடைய கர்நாடக சங்கீதத்திலே செஞ்சுருட்டி என்ற ராகத்திற்கு இணையான ராகம். அது எதை போக்கும் என்றால் உயிர் தரும் மந்திரம் அது. எனவே கையிலே எடுத்து அந்த ஜன்ஜூட் என்ற ராகத்திலே ஒரு ராமநாமத்தை பாடுகிறார். பாடி அதை வீசுகிறார். அது உயிர் பெற்று பறந்து விடுகிறது. இறந்து போன பறவை உயிர் பெற்று பறந்து விடுகிறது. அதை பார்த்தவுடனே அனைவருக்கும் ஆச்சரியம், இவர் மேல் அளப்பரிய மரியாதை. இந்த செய்தி அவுரங்கசீப்புக்கு செல்கிறது. இறந்து போன பறவையை அவர் தன்னுடைய ராமநாமத்தின் மகிமையால், அந்த பாடலால் உயிரை தர வைத்தார் என்ற செய்தி அவுரங்கசீப்புக்கு செல்கிறது. அவுரங்கசீப் நேராக இவரை வந்து சந்திக்கிறான்.
என்னுடைய மனைவி சித்தப்பிரமை பிடித்தவள். அவுரங்கசீப்பின் மனைவி மனநலம் பாதிக்கப்பட்டவள். எத்தனையோ வைத்தியர்களில் நான் பார்த்துவிட்டேன், ஆனால் ஒருவராலும் குணப்படுத்த முடியவில்லை. தாங்கள் இத்தகைய ஒரு அரிய செயலை, அதிசய செயலை செய்த ஒரு அற்புதமான ஞானியாக இருக்கிறீர்கள். தாங்கள் மனம் வைத்தால் என்னுடைய மனைவியை காக்க முடியும் என்று அவர் வேண்டுகோள் விடுக்கிறார். அந்த சமயத்திலே கட்டாயமாக அங்கே இருக்கும் இந்துக்களை மதமாற்றம் செய்யும் தொழிலிலே, அந்த பணியிலே அவன் ஈடுபட்டு கொண்டிருந்தான் அவுரங்கசீப். எனவே அவனுக்கு ஒரு நல் வழி புகட்ட ஒரு அருமையான சந்தர்ப்பம் நமக்கு ராமன் கொடுத்திருக்கிறான் என்று நினைத்து, சரி நான் செய்கிறேன் என்று சொல்லி அவனுடைய மனைவியை வரச் சொல்லி அங்கே மால் கவுஞ்சி என்று சொல்லப்படும் அந்த ராகத்தை, ராமனுடைய பாடல்களை அந்த பெண்ணின் முன்னால் பாடுகிறார். 3 மணி நேரம். அந்த 3 மணி நேரம் பாடிய உடனே அந்த ராமநாமத்தின் மகிமையால், அதனுடைய வல்லமையால் அவளுடைய சித்த பிரமை 3 மணி நேரத்தில் விலகிவிடுகிறது. அந்த ராமநாம சங்கீர்த்தனத்திலே அவளும் பங்கு பெறுகிறாள். முழு குணம் ஆகிவிட்டாள், பரிபூர்ணமாக குணமாகிவிட்டாள். அதை பார்த்த உடனே அவுரங்கசீப்புக்கு மிக்க மிக்க மகிழ்ச்சி. இத்தனை காலமாக நான் சிரமப்பட்டு கொண்டிருந்தேன், 3 மணி நேரத்திலே நீங்கள் இத்தகைய ஒரு அதிசயத்தை செய்திருக்கிறீர்கள், மிக மிக ஆனந்தம். நான் தங்களுக்கு ஏதாவது வகையிலே உதவ வேண்டும் என்று நான் நினைக்கிறேன், தாங்கள் என்ன வேண்டுமோ கேளுங்கள் என்று சொல்லும் பொழுது அவர் கேட்கிறார், நீங்கள் கட்டாயமாக மதமாற்றம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா, இந்துக்களை எல்லாம் முஸ்லிம்களாக, முதலில் அதை நிறுத்துங்கள். அது மட்டுமல்ல, காலையிலே யார் ஒருவரை பார்த்தாலும் பார்க்கும் இடத்திலே ஒருவரை ஒருவர் ராம் ராம் என்று சொல்லிக்கொள்ளும் பழக்கத்தை நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள் என்று சொல்கிறார். அப்போதிருந்து யார் யாரை பார்த்தாலும் காலையிலே ஒரு பால்காரன் பால் போட வந்தால் கூட அவன் பார்த்த முதல் மனிதனிடம் ராம் ராம் என்று சொல்வான். இத்தகைய ஒரு பழக்கம் வடநாட்டிலே இன்றும் இருந்து கொண்டிருக்கிறது. இத்தகைய ஒரு இந்து சாம்ராஜ்யத்தை நிறுவிய ஒரு மராட்டிய சிவாஜிக்கு குருவாக வந்து ராமநாமத்திலே ஒரு சாம்ராஜ்யத்தையே மாற்றி அமைத்த ஒரு பெருமை ராமநாமத்திற்கு இருக்கிறது என்பதை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நாம் தெரிந்து கொள்ளலாம். ராமாயணத்திலே ஆரண்ய காண்டத்திலே சபரி என்ற ஒரு கேரக்டர், ஒரு கதாபாத்திரம் வரும், கேள்விப்பட்டிருப்பீர்கள் சபரி என்று. இவள் காட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் பெண், அதிகமாக மனித வாடை இல்லாமல் வளர்ந்த பெண். இப்படி இருந்து கொண்டிருக்கும் சமயத்திலே பம்பா நதி கரை தீரத்திலே ஒருமுறை மதங்க மாமுனிவர் என்று சொல்லப்படும் மதங்க மகரிஷி தன்னுடைய சீடர்களோடு அங்கே எழுந்தருளுகிறார். அவரை பார்த்தவுடனே இவளுக்கு ஒரு மனமாற்றம் ஏற்படுகிறது. ஏனென்றால் அங்கே இருக்கும் உணவுகளை தின்பது, விலங்குகளை தின்பது, இப்படியெல்லாம் ஒரு செயலை செய்து கொண்டிருந்தார். ஆனால் ஒரு குருவின் தரிசனம் கிடைத்தவுடனே இவளுக்குள் மனமாற்றம் ஏற்படுகிறது. குரு பிரம்மா, குருவே பிரம்மனாக படைப்பவனாக வந்திருக்கிறான். எனவே அனைத்து உயிர்களிலும் அந்த படைப்பு தொழிலை பிரம்மன் மேற்கொள்வதால் அனைத்து உயிர்களிலும் இறைவன் இருக்கிறான். குரு விஷ்ணு, காக்கும் தொழிலை இறைவன் செய்து கொண்டிருக்கிறான். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரா. எனவே அனைத்து வேலைகளையும் இறைவனை செய்து கொண்டிருக்கிறான் அனைத்து உயிர்களிலிருந்தும். எனவே அந்த குரு தரிசனம் பெற்றவுடனே இவளுக்கு எண்ணங்கள் எல்லாம் நன்றாக தூய்மை அடைந்து விடுகின்றன. இவள் இயல்பாகவே இவள் நல்ல பெண். ஆனால் மனித வாடையே அற்று அவள் அந்த காட்டிலேயே வளர்ந்து விட்டால் ஒரு காட்டுவாசி பெண்ணாக பார்க்கிறாள். அந்த எண்ணங்களின் பிரதிபலிப்பாக என்ன செய்கிறார் என்றால், அவர்கள் எல்லாம் நீராடச் செல்கிறார்கள், மதங்க ரிஷி மற்றும் சீடர்கள் எல்லாம். அந்த ஆசிரமத்திற்கு வருகிறாள், அதையெல்லாம் தூய்மைப்படுத்துகிறாள், வாசனை நிறைந்த மலர்களால் நிரப்புகிறாள், சுவை மிகுந்த கனிகளால் அங்கே எடுத்து வைக்கிறாள், அழகழகான கோலங்களை எல்லாம் போடுகிறாள். மதங்க ரிஷி வருகிறார், இவற்றையெல்லாம் பார்க்கிறார். சில நாட்கள் இப்படியே செல்கின்றன. அப்பொழுது சீடர்களிடம் கேட்கிறார், நம்முடைய ஆசிரமத்திலே சில நாட்களாக ஒரு மாற்றத்தை நான் கவனிக்கிறேன். நன்றாக தூய்மைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது தினமும். அதேபோல் வாசனை நிறைந்த மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. சுவை நிறைந்த கனிகளால் அங்கே எல்லாம் எடுத்து வைக்கப்படுகின்றன. அழகழகான கோலங்கள் போடப்பட்டிருக்கின்றன. இவற்றையெல்லாம் யார் செய்வது, இதற்கெல்லாம் யார் காரணம் என்று கேட்கிறார். யாருக்கும் தெரியவில்லை.
சரி என்று அடுத்த நாள் மீண்டும் நீராடச் செல்கிறார்கள். அப்பொழுது ஒரு சீடன் என்ன செய்கிறான் என்றால், அந்த ஆசிரமத்திற்கு பின்னே ஒரு மரத்திற்கு பின்னே நின்று கொண்டு இவற்றையெல்லாம் யார் செய்வது என்று நாம் கண்காணிக்கலாம் என்று கண்காணிக்கும் பொழுது இவள் அனைத்தையும் செய்கிறாள். உடனே அவளிடம் கேட்கிறான், நீதான் இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறாயா தினமும்? ஆம், நான் தான் செய்து கொண்டிருக்கிறேன், என்னை மன்னித்து விடுங்கள், நான் சென்று விடுகிறேன், ஏதோ காட்டிலே உள்ளே நான் சென்று விடுகிறேன், மன்னித்து விடுங்கள் என்று சொல்லும் பொழுது, இல்லை அம்மா, நீ அச்சப்பட வேண்டாம், உன்னுடைய செயல்களால் என்னுடைய குருநாதர் மிகவும் புலகாங்கிதம் கொண்டிருக்கிறார், எனவே உன்னை கண்டிப்பாக பாராட்டுவார், அவரிடம் நான் உன்னை அறிமுகப்படுத்துகிறேன் வா என்று சொல்லி மதங்க ரிஷியான தன்னுடைய குருவிடம் அழைத்துச் செல்கிறார். அழைத்துச் சென்று அறிமுகப்படுத்திய உடனே அவருக்கு மிகவும் சந்தோஷம். அம்மா, நீதான் இவற்றையெல்லாம் செய்ததா? ஆம், நான் தான் செய்தேன், என்னை தயவு செய்து மன்னித்து விடுங்கள். இல்லை அம்மா, நீ செய்ததெல்லாம் நல்ல காரியம். ஒரு ஆசிரமத்திற்கு ஒரு குரு சீடர்கள் இருக்கும் இதெல்லாம் ஒரு சாநித்தியம் நிறைந்த இடமாக இருக்க வேண்டும், ஒரு சனாதனம் மிக வலிமையாக இருக்கும் இடமாக இதெல்லாம் இருக்க வேண்டும். அதற்கு நீ உறுதுணையாக இருக்கிறாய், அதற்கு நீ உனக்கு என்ன வேண்டும் கேள். குருவே, நான் ஒரு ஜடம், இதுதான் வேண்டும் அதுதான் வேண்டும் என்று கேட்கக்கூட தெரியாத ஜடம், இருந்தாலும் எனக்கு ஒன்றே ஒன்று தாருங்கள். என்ன கேள். நான் இந்த இடத்திலே இருந்து கொண்டு இவற்றையெல்லாம் செய்வதற்கு தாங்கள் எனக்கு அனுமதி வேண்டும், அனுமதித்தால் போதும் என்று. அனுமதி தந்தேன், செய். சில நாட்கள் செய்து கொண்டிருக்கிறார். சில நாட்கள் கழிந்து மதங்க மகரிஷி என்ன செய்கிறார் என்றால், அனைத்து சீடர்களையும் அழைக்கிறார். அழைத்து அவர் சொல்கிறார், நான் இன்று பிரம்ம லோகத்திற்கு செல்லப் போகிறேன், எனக்கு வயதாகிவிட்டது, என்னுடைய இறுதி காலம் நெருங்கிவிட்டது, எனவே நான் பிரம்மலோகம் ஏகப் போகிறேன், உங்களுக்கு வேண்டியதை கேளுங்கள், வரங்களாக நான் தருகிறேன். ஒவ்வொருவரும் ஒவ்வொன்று கேட்கிறார்கள். எனக்கு தனம் வேண்டும், எனக்கு அஷ்டமா சித்திகள் வேண்டும், அது வேண்டும் இது வேண்டும் என்றெல்லாம் அவரவர்கள் விருப்பப்படி கேட்கிறார்கள். அனைத்தையும் தந்தாகிவிட்டது. இவளையும் அழைக்கிறார், சபரியையும் அழைக்கிறார் குருநாதர். அம்மா, உனக்கு என்ன வேண்டும்? குருவே, நான் ஏதும் அறியன், படிப்பறிவில்லாதவள், ஞானம் இல்லாதவள், அறிவில்லாதவள், எனக்கு எதுவும் தெரியாது, எதை கேட்க வேண்டும் என்று கூட எனக்கு கேட்க தெரியாது, எனவே எது எனக்கு நல்லது என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அதை தாங்கள் தாருங்கள், அதுவே எனக்கு போதும் என்று சொல்லும் பொழுது, உனக்கு நான் ராமநாமத்தை உபதேசம் செய்கிறேன் என்று ராமநாமத்தை உபதேசிக்கிறார். சொல்லிவிட்டு அவர் சொல்கிறார், ராமநாம ஜபம் என்பது மிகவும் உன்னதமான ஜபம், எனவே இந்த ராமநாமத்தை தினமும் நீ உச்சரித்து கொண்டே இரு. அவள் கேட்கிறாள், குருவே, இந்த ராமநாம ஜபத்தை உச்சரிக்க சொல்கிறீர்கள், அதனால் எனக்கு என்ன பலன்? இதை எப்பொழுது நான் சொல்ல வேண்டும், எப்படி சொல்ல வேண்டும், அதையும் தாங்கள் தெரிவியுங்கள். நீ எப்பொழுது வேண்டுமானாலும் சொல்லலாம், எப்படி வேண்டுமானாலும் சொல்லலாம். இங்கே பக்தி தான் முக்கியம், பக்தி பாவம்தான் முக்கியம். பக்தி என்பது சாதாரணமானதல்ல. சாதத்தோடு பக்தி இணையும் போது பிரசாதமாகிறது, நீரோடு பக்தி இணையும் போது தீர்த்தம் ஆகிறது, பயணத்தோடு பக்தி இணையும் போது யாத்திரை ஆகிறது, இசையோடு பக்தி இணையும் போது கீர்த்தனை ஆகிறது, வீடோடு பக்தி இணையும் போது கோயில் ஆகிறது, இல்லறத்தோடு பக்தி இணையும் போது துறவரம் ஆகிறது, பிரம்மச்சரியத்தோடு பக்தி இணையும் போது அது சந்நியாசம் ஆகிறது, சேவையோடு பக்தி இணையும் போது கர்ம யோகம் ஆகிறது. நீ சேவை செய்து கொண்டிருக்கிறாய், எனவே ராமநாமத்தோடு நீ அந்த சேவை செய்யும் பொழுது அது கர்ம யோகமாகவே மாறும், அந்த கர்ம யோகிக்குரிய உனக்கு பலன் கிடைக்கும். எனவே நீ நினைக்கும் போதெல்லாம் ராமநாமத்தை உச்சரித்து கொண்டிரும். உன் மனம் எப்பொழுதெல்லாம் நினைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் நீ உச்சரித்து கொண்டே இரு. ஆனால் ராமன் உனக்கு நிச்சயமாக ஒரு நாள் உன்னை தேடி வருவான், உன்னை தேடி வந்து உனக்கு காட்சி தருவான், இது சத்தியம் என்று குரு சொல்லிவிட்டு பிரம்மலோகத்திற்கு சென்று விடுகிறார். உடனே அப்போதிருந்து ராமநாம ஜபத்தை அவள் செய்ய ஆரம்பிக்கிறாள். அதற்கு முன் அது என்னவென்று தெரியாது. ஆனால் இப்பொழுது ராமனை நினைத்து ராமநாமத்தை செய்து கொண்டே இருக்கிறாள். தினமும் அவன் எப்பொழுது வருவான் எப்பொழுது வருவான் என்று தன்னுடைய வாயிலே ராமநாமத்தையும் தன்னுடைய வாயிலே ராமனுடைய வரவுக்கான ஏற்பாடுகளையும் செய்து கொண்டு தினமும் எதிர்பார்த்து கொண்டே இருப்பாள் சபரி. ஒரு நாள் 2 நாள் அல்ல, 12 வருடங்கள் சென்று விட்டன. ஒரு நாள்
கோதண்டபாணியாக லக்ஷ்மணனோடு சீதையை தேடிக்கொண்டு ஸ்ரீ ராமபிரான் இவளுடைய குடிலுக்கு எழுந்தருளுகிறார். எழுந்தருளி சபரிக்கு தன்னுடைய தரிசனத்தை தருகிறார் ராமபிரான். அப்பொழுதுதான் தெரிகிறது, ராமா, உன்னுடைய தரிசனத்திற்காகத்தான் இத்தனை காலம் காத்திருந்தேன். மூப்பே அடைந்து விட்டேன், வயது ஆகிவிட்டது, கிழவி ஆகிவிட்டேன். இப்பொழுது உன்னுடைய தரிசனம் எனக்கு கிடைத்திருக்கிறது. மிக 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 ஆனந்தம், பேரானந்தம் என்று அவள் சொல்லி அவளுடைய பாதார விந்தங்களிலே சரணடைந்து பாதாபிஷேகம் எல்லாம் செய்து என்னவெல்லாம் செய்யலாமோ அதையெல்லாம் செய்து அத்தனை பேற்றையும் பெறுகிறார். ராமருடைய திருவடிகளை அபிஷேகித்து அவருடைய திருவடிகளை தீட்சையை பெறும் தகுதி எத்தனை பேருக்கு கிடைக்கும்? அந்த வாய்ப்பு எத்தனை பேருக்கு கிடைக்கும்? அது இவளுக்கு கிடைக்கிறது. காரணம் என்னவென்றால் இவருடைய ராம நாமம் இத்தனை காலமாக செய்தது. அதற்கு பிறகு இவள் கேட்கிறாள், ராமன் கேட்கிறான், உன்னுடைய தவம் சித்தியாகிவிட்டதா? இதோ இந்த கணம் சித்தியாகிவிட்டது, என்னுடைய தவம் பூர்த்தியாகிவிட்டது. எதற்காக நான் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்? ராமநாமத்தை சொல்லி ராம தரிசனத்தை பெற வேண்டும் என்று நான் தவம் இருந்தேன். இப்பொழுது இந்த கணத்திலே அது சித்தியாகிவிட்டது. இனி நான் சந்தோஷமாக முக்தி பேற்றை பெறுவேன் என்று பெரிய தபஸ்வினி போல் நினைத்து கொள்கிறாள். நான் மிக மிக ஆனந்தம் அடைகிறேன், மிக மிக அதிர்ஷ்டசாலி நான் என்று கனி வர்க்கங்களை எல்லாம் இதை சாப்பிடப்பா, அதை சாப்பிடப்பா, இந்த பழம் நன்றாக இருக்கும், இந்த பழம் நன்றாக இருக்கும், சாப்பிடுப்பா ராமனை. அத்தனை வயதாகிவிட்டது இவளுக்கு. கடித்து கடித்து வேறு எப்படி கண்ணப்பர் அந்த பன்றிக்கறியை நம்முடைய திண்ணனாக இருந்த கண்ணப்பர் ஒரு சிவபெருமானுக்கு தருகிறாரோ எச்சில் பட்டதை, அப்படி கடித்து கடித்து தருகிறாள். இது ஒரு பழத்தை கடிக்க வேண்டியது, அது சற்று புளிப்பாக இருக்கும், இந்த பழம் வேண்டாம் உனக்கு, தூக்கி விடுவாள். ஒரு பழத்தை கடிக்க வேண்டியது, இது இனிப்பாக இருக்கிறது ராமா, இதை சாப்பிடப்பா நீ என்று அவளுடைய அன்பு, அவளுடைய பக்தி, அவளுடைய செய்கைகளிலே புரிந்து கொள்கிறான் ராமன். புன்முறுவலோடு யாரிடமும் கை நீட்டி எதையும் யாசகம் பெறாத ராமபிரான் இப்பொழுது அந்த உண்மையான பக்தி கொண்ட அந்த சபரியிடம் கை நீட்டி வாங்கி அவள் அன்பாக பக்தியாக தந்ததை உண்டு அவளுக்கு மோட்சத்தை தருகிறாள். அந்த தபஸ்வினி போல் இருந்து அவள் அமர்கிறாள். அமர்ந்து ராமநாமத்தை ஜபித்து கொண்டே ராமனை நினைத்து கொண்டே அவள் நேராக பிரம்மலோகத்திற்கு சென்று மதங்க ரிஷியின் பாதத்திலே சரணடைந்து விட்டாள். குரு எங்கே இருந்தாரோ அங்கேயே சென்று விட்டாள். அதனால்தான் இவருக்கு மோட்ச காட்சி பூதன் என்று பெயர். மோட்ச காட்சி பூதன் என்று ராமனுக்கு ஒரு பெயர் இருக்கிறது. இதை போன்ற ஒரு வரலாறு எல்லாம் வந்ததால் இப்படி தன்னுடைய ராமநாமத்தை உச்சரிப்பவர்களுக்கு மோட்சத்தை தரக்கூடிய வல்லமை பொருந்திய ஒரு அவதாரமாக ராமபிரான் இருக்கிறான். ராம மந்திரத்திற்கு அத்தகைய ஒரு வல்லமையும் ஆற்றலும் இருக்கிறது என்பது இந்த ஒரு நிகழ்ச்சியின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். மகாபாரதத்திலே குசேலன் கேள்விப்பட்டிருப்போம். சுதாமன் என்ற பெயர் கொண்ட குசேலன் மிக வறியவனாக இருந்து கிருஷ்ணன் தன்னுடைய பால்யகால நண்பன் அவனிடம் சென்று அவள் தந்து பக்தியை செலுத்தி அன்பினால் அவனை மெய்மறக்கச் செய்து பின் குபேரனான கதையெல்லாம் மகாபாரதத்திலே நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் ராமாயணத்திலே ஒரு குசேலன் இருக்கிறான். ராமாயணத்திலே ஒரு குசேலன் இருக்கிறான். அது என்ன வரலாறு என்பதை பற்றி பார்க்கலாம். குலகுரு வசிஷ்டர் ராமனுக்கு, சூரிய குல தோன்றலான ராமபிரானுக்கு குலகுருவாக வசிஷ்டர் இருக்கிறார். அவருடைய ஆசிரமத்திலே வித்யாபியாசம் செய்ய ராமலக்ஷ்ம பரத சத்ருக்கனர்கள் அந்த 4 சகோதரர்களும் வருகிறார்கள். சிறு வயதிலே சிறு பிராயத்திலே வந்து கலைகளை எல்லாம் கற்கிறார்கள். அங்கே அனந்தன் என்ற ஒரு பெயர் கொண்ட ஏழை பிராமணன் இருக்கிறான். அவனும் இவர்களைப் போல சீடனாக இருந்து அந்த வசிஷ்டருக்கு சேவையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு ராமன் என்றால் மிகவும் உயிர், மிக மிக பிடிக்கும் ராமபிரானை. அனைவரையும் பிடிக்கும், பரத லக்ஷ்மண சத்ருகனையும் பிடிக்கும். ராமன் மேல் அலாதி பிரியம். அவனுடைய எழுத்தாணிகளை இவன் கூர்மையாக்குவான், அவனுடைய ஏடுகளை ஒழுங்குபடுத்துவான், அவனுடைய அம்புகளை எல்லாம் துடைத்து வைப்பான், அவனுடைய அஸ்திரங்களை எல்லாம் சரி செய்து வைப்பான், அவனுக்கு உணவு பரிமாறுவான். இப்படியெல்லாம் ராம சேவை செய்வதிலே அவனுக்கு மிக மிக ஆனந்தம், மிக மிக பிடிக்கும். அதே போல் ராமனுக்கும் அனந்தனை மிக பிடிக்கும். இருவரும் ராம
அனந்தனும் சேர்ந்து அனந்தராமர்களாக காட்சியளித்துக் கொண்டிருந்தார்கள். ஒருமுறை மாதத்திற்கு ஒரு முறை காட்டுக்கு சென்று தர்பை புல்லை பறித்து வர வேண்டிய வேலை இவனுக்கு இருக்கிறது. அனந்தனுக்கு ஒரு 2-3 நாட்கள் செல்வான். அந்த மாதம் முழுவதும் யாகத்திற்கும் வேண்டிய அந்த சமித்துகள், இந்த தர்பை பொருட்கள் எல்லாம் வேண்டும், அவை ஏற்றெல்லாம் சேகரிக்கும் வேலையை குரு கொடுத்திருந்தார். எனவே நேராக காட்டிற்கு சென்று அதையெல்லாம் எடுத்துக்கொண்டு வருவதற்காக அவன் ஒரு நாள் சென்றான். வருவதற்கு 2-3 நாட்கள் ஆகிவிடும். அதற்குள் இவர்களுடைய அந்த பயிற்சிகள் எல்லாம் முடிந்து இந்த ராமன் மற்றும் அவனுடைய சகோதரர்கள் அயோத்திக்கு சென்று விட்டார்கள். அவருடைய குருகுல பயிற்சி நிறைவடைந்து சென்று விட்டார்கள். அது அவனுக்கு தெரியாது. அதற்கு பிறகு வருகிறான். அவர்கள் எல்லாம் புறப்பட்டு விட்டார்கள் என்ற உடனே இவனுக்கு மிக மிக அழுகையாக வந்துவிட்டது. ராமனை காண முடியவில்லையே, என்னிடம் சொல்லாமல் கூட போய்விட்டானே என்னுடைய ராமன், நான் என்ன செய்வேன் என்று ராமனை தேடிக்கொண்டு அயோத்திக்கு செல்கிறான். ஆனால் அங்கே அரக்கர்களுடைய அந்த இம்சைகளை எல்லாம் அவர்களெல்லாம் ஒழிக்காக வேண்டும் என்று ராமபிரானை எல்லாம் கூட்டிக் கொண்டு விஸ்வாமித்திரர் காட்டுக்கு சென்று விட்டார். எனவே இவன் சென்ற சமயத்திலே அவர்களை பார்க்க முடியவில்லை. சரி என்று எப்படியும் நாம் காட்டிலே தானே இருப்பார், நாம் பார்க்கலாம் என்று காடு முழுக்க சுற்றுகிறான். ராமா 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 ராமே என்று பிதற்றிக்கொண்டே சுற்றுகிறான், கதறுகிறான், பதறுகிறான். ராமனை காண முடியவில்லை. வெகு தூரம் சென்று விட்டான். திசை தெரியாமல் அலைகிறான். ராமன் கண்ணிலே படவில்லை. சரி என்று அவன் அமர்ந்து விட்டான். பசி, தாகம் எதையும் பொருட்படுத்தவில்லை. ராமா 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 என்று ராமநாமத்தை ஜபித்து கொண்டு அவன் ஒரு நிஷ்டையிலே அமர்ந்து விட்டான். எத்தனை நாட்கள் இருந்தானோ, எத்தனை வருடங்கள் இருந்தானோ தெரியவில்லை. புற்றே மூடிக்கொண்டு விட்டது. புற்றே வளர்ந்து அவனை மூடிக்கொண்டு விட்டது. ஆனால் அவன் செய்த ராமநாமம் மட்டும் அவன் ஜபித்து கொண்டே இருந்தான் தொடர்ந்து. எத்தனை ஆண்டுகளாக இதிலே ராமபிரான் வளர்ந்து அந்த விஸ்வாமித்திரரோடு சென்ற பணிகளை எல்லாம் நிறைவு செய்து சீதையோடு திருமணம் செய்து அதற்கு பிறகு தசரதனால் காட்டுக்கு அனுப்பப்பட்டு சீதையை பிரிந்து ராவணனுடன் போர் செய்து மறுபடியும் அயோத்திக்கே வந்துவிட்டான். பட்டாபிஷேகம் நடக்க இருக்கிறது. அதுவரை இவனுக்கு எதுவும் தெரியவில்லை. இவன் ராமநாம ஜபத்திலேயே அந்த காட்டிலே இருந்து கொண்டிருக்கிறான். இப்பொழுது அந்த பட்டாபிஷேகத்தை காண்பதற்காக அனைத்து ஊர்களிலிருந்தும் மக்கள், முனிவர்கள் எல்லாரும் வருகிறார்கள். அப்பொழுது அந்த காட்டிலே இந்த வழியிலே அவன் தவம் செய்து கொண்டிருக்கும் சமயத்திலே சில முனிவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் அயோத்தியை நோக்கி. அந்த ராமநாம ஜபம் கேட்கிறது. அதை கேட்கிறார். அதிலே ஒரு முனிவரின் கால் பட்டு அந்த புற்று மண்ணாவது விலகுகிறது. அதற்கு பிறகு இவர்கள் பார்க்கிறார்கள், உள்ளே ஒருவர் அமர்ந்து கொண்டு ஜடாமுடியோடு தாடியோடு ராமநாம ஜபத்திலே ஈடுபட்டிருப்பதை பார்க்கிறார்கள். மண்ணை விளக்குகிறார்கள். உள்ளே ஒரு ஒரு ஜடாமுடியோடு அந்த கோலத்தோடு இவர் காட்சியளிக்கிறார். அப்படியே தொட்டு எழுப்புகிறார்கள். அப்பொழுதுதான் ராமநாமம் ஜபம் நிறைவு பெறுகிறது. என்னவென்று பார்த்தால் இவையெல்லாம் நடந்திருக்கிறது. இவன் கதையை சொல்கிறான். இப்படியெல்லாம் நடந்தது, ராமனுடைய சிநேகிதன் நான், அவனுடைய பால்ய நண்பன் நான் என்றெல்லாம் சொல்லும் பொழுது இவர்கள் அனைத்தையும் ஒரு சுருக்கமாக சொல்கிறார்கள். இவையெல்லாம் நடந்து முடிந்திருக்கின்றன. 14 வருடங்கள் நிறைவு பெற்று விட்டன. அதற்கு மேலேயே ஆகிவிட்டது. இப்பொழுது பட்டாபிஷேகம் நடைபெறப் போகிறது அயோத்தியில். அவற்றையெல்லாம் பார்ப்பதற்காக நாங்கள் செல்கிறோம். நீங்களும் வாருங்கள், எங்களுடன் நீங்களும் வாருங்கள், அந்த காட்சியை கண்டு நாம் மகிழ்ச்சி அடைவோம் என்று கூட்டிக் கொண்டு செல்கிறார்கள். சரி என்று இவரும் செல்கிறார். அயோத்தி அடைந்தாகிவிட்டது. அரண்மனைக்குள் சென்றாகிவிட்டது. இப்பொழுது ராமன் பரிபூர்ண அலங்காரத்தோடு தன்னுடைய 3 தாய்மார்கள் புடைசூழ, குரு புடைசூழ அப்படியே கம்பீரமாக நடந்து வந்து கொண்டிருக்கிறான் அந்த கொலுமண்டபத்திலே. அப்பொழுது எல்லாம் சுற்றியும் மக்கள் அனைவரும் கூடியிருக்கிறார்கள். மந்திரி பிரதானிகள், மக்கள், தேவர்கள், முனிவர்கள் என்றெல்லாம் கூடியிருக்கிறார்கள். ராமனை பார்த்தவுடனே உடனே ஒரு பெரிய குரல் கேட்கிறது. யார்? இந்த அனந்தன். அடேய் ராமா, அடேய் ராமா, இத்தனை காலம் எங்கேயடா இருந்தாய்? எத்தனை காலமாகடா நான் உன்னை தேடிக்கொண்டிருப்பது என்று கத்திக்கொண்டே நேராக ராமனிடம் சென்று கட்டிப்பிடித்துக் கொள்கிறான். ராமன் பார்த்தவுடனே தெரிந்து கொண்டான் இவன் அனந்தன் என்று. அவன் கண்ணீரோடு கட்டிப்பிடித்துக் கொள்கிறான். யார் இவன்? சுற்றி இருப்பவர்களுக்கெல்லாம் ஆச்சரியம். நம்முடைய இளவரசர், அடுத்து நமக்கெல்லாம் அரசராக போக வேண்டியவர், அவரை கொஞ்சம் கூட சற்று கூட நாகரிகம் இல்லாமல் ஏக வசனத்திலே அடே ராமா
இத்தனை காலமாக நீ எங்கேயடா இருந்தாய் என்று அப்படி ஏகவசனம் பேசிக்கொண்டு ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவன், ஒரு பைத்தியக்காரன் சென்று ராமனை சூழ்ந்திருக்கிறான். அவனை விலக்க வேண்டும் என்று முயற்சி செய்யும்போது ராமன் அவர்களை ஒதுக்குகிறான். நீங்கள் தள்ளுங்கள், இவன் வேறு யாருமல்ல, என்னுடைய பால்ய நண்பன், எனக்கு மிகவும் வேண்டியவன் என்று அவர்களை எல்லாம் ஒதுக்கிறான். அப்பொழுதுதான் அவர்கள் தெரிகிறார். உடனே அவர்களை கட்டிப்பிடித்து கொண்டு, அனந்தா, நான் கிளம்பும் பொழுது நீ இல்லை, காட்டிற்கு சென்று விட்டாய். உன்னிடம் சொல்லிக் கொள்ளாமல் நான் அரண்மனைக்கு திரும்பியது என்னுடைய தவறு, நான் ஒத்துக்கொள்கிறேன், மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். இத்தனை காலமாக உன்னை பிரிந்து இருந்ததற்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என்று கண்களிலே ஆனந்த கண்ணீர் சொரிய மன்னிப்பு கேட்கிறான். அப்பொழுது குலகுருவான வசிஷ்டர் இருக்கிறார். ராமா, யார் இவர்? குருவே, தங்களுக்கு தெரியவில்லையா? நம்முடைய அனந்தன், உங்களுடைய சீடன், என்னோடு படித்தவன். நீங்கள் அவனுக்கு குருவாக இருந்து அவனுக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்திருக்கிறீர்கள். நம்முடைய அனந்தன் தான் என்று சொல்லும் பொழுது அவரும் ஆசி கூறுகிறார். உடனே ராமன் சொல்கிறான், அனைவரும் என்னை பிரபு என்று கூறுவார்கள், இளவரசர் என்று கூறுவார்கள், சுவாமி என்று கூறுவார்கள். ஆனால் என்னுடைய தகப்பனான தசரதன் தான் என்னை வாடா போடா என்று சொல்லுவார், அடே என்று சொல்லுவார். இப்பொழுது என்னுடைய தந்தை இல்லை. என்னுடைய தந்தை போல் இருந்து என்னுடைய நண்பன் என்னை உரிமையாக ஏகவசனத்திலே அழைத்து அடே என்று கூப்பிடுகிறான் என்றால், தந்தை ஸ்தானத்திலே இருந்து கொண்டு என்னை கூப்பிடுகிறான் என்று அவர் மெய் சிலிர்த்து அவர் பேசுகிறார். உடனே இவருக்கு தக்க மரியாதை செய்ய வேண்டும், என்ன செய்யலாம் என்று கேட்கும் பொழுது அருகே இருந்த அனுமனிடம் கேட்கிறார். அனுமா, நீ சொல். ஏனென்றால் அனுமன் எப்பொழுதுமே ஸ்பெஷல், நிறைய வரும். அனுமன் எப்பொழுதுமே மிக ஸ்பெஷல் தான் ராமனுக்கு. அனுமா, என்ன செய்யலாம்? பிரபு, எப்பொழுது இவரை தாங்கள் தங்களுடைய தந்தையின் ஸ்தானத்திலே மனதிலே வைத்து பார்த்தீர்களோ, அப்பொழுது ஒரு தந்தை இருந்தால் எப்படி தந்தையிடம் பாத பூஜை எல்லாம் செய்து அவருக்குண்டான மரியாதைகள் எல்லாம் நீங்கள் செய்துவிட்டு அதற்கு பிறகு நீங்கள் அந்த பட்டத்தை ஏற்றுக்கொள்வீர்களோ, அதை போல் இவருக்கு உபசாரம் செய்யுங்கள் என்று சொல்லும் பொழுது அனைவரும் ஆமோதிக்கிறார்கள். நீ சொல்வதுதான் சரி ஆஞ்சநேயா, அப்படியே செய்து விடலாம் என்று அவரை சிம்மாசனத்திலே அமர வைத்து என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்ய முற்படுகிறார்கள். இவனுக்கு கூசுகிறது, அனந்தனுக்கு கூசுகிறது. இத்தனை பெரிய சபையிலே, அரண்மனையிலே இப்படியெல்லாம் செய்கிறார்கள் என்று. அதையெல்லாம் நீ ஒன்றும் பொருட்படுத்த, நீ எனக்கு தந்தை போன்றவன் நீ என்று சிம்மாசனத்திலே அமர வைத்து பாத பூஜை செய்து. யார்? ராமன். எதனால்? இவன் செய்த ராமநாமத்தால். இவன் செய்த ராமநாமத்தால் அந்த ராமநாமம் இவனுக்கு, ராமனே தன்னுடைய கைகளால் இவனுக்கு பாத பூஜை செய்து அவனுக்கு மரியாதையெல்லாம் செய்யும் ஒரு சூழ்நிலையை வரவழைத்தது எது என்றால், ராமன் மேல் இவன் கொண்ட பாசம், ராமன் மேல் இவன் கொண்ட பற்று, ராமநாமத்தின் வலிமை, மகிமை, பெருமை அத்தகையது. அதையெல்லாம் புரிந்து கொள்வதற்கு இந்த ஒரு நிகழ்ச்சி. அதை மீண்டும் நாம் அனுபவிக்க வேண்டும் என்ற காரணத்தால் தான் மகாபாரதத்திலே கூட, அதாவது இது நடந்தது திரேதாயுகம், ராமாயணம் நடந்தது திரேதாயுகம், மகாபாரதம் நடந்தது துவாபர யுகம், அதற்கு அடுத்த யுகம். இந்த புண்ணியத்தை, இந்த ஒரு அனுபவத்தை மீண்டும் நாம் பெற வேண்டும் என்றுதான் அவன் மீண்டும் அந்த சமயத்திலே குசேலனாக பிறந்து மீண்டும் கிருஷ்ணனை அவன் நினைத்தானோ என்று கூட நாம் நினைக்கும் அளவுக்கு அத்தகைய ஒரு பாசம். அனுமனும் என்ன நினைக்கிறான்? நம்மை போல் நம்முடைய பிரபுவை இவ்வளவு உயர்ந்த ஸ்தானத்திலே இருந்து கொண்டு அவனை ஆராதிக்கும் ஒருவன் நமக்கு கிடைத்திருக்கிறான் என்று அவனும் நினைக்கிறான். அனுமனுடைய உள்ளம் இவ்வளவு மிக மிக பெரிய உள்ளம் அனுமனுக்கு. அதை இன்னொரு சம்பவத்தின் வாயிலாக பார்க்கலாம். அந்த பட்டாபிஷேகம் நடந்து முடிகிறது. ராமன் அனைவருக்கும் உரிய பரிசு பொருட்களை எல்லாம் அவரவர்களுடைய தகுதிக்கு மீறிய பரிசு பொருட்கள் எல்லாம் தருகிறான். விபீஷணன் முறை வருகிறது. விபீஷணனிடம் சொல்கிறான் ராமன், விபீஷ்ணா, உனக்கு என்ன தர வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை. ஏனென்றால் நீ இல்லாவிட்டால் இப்பொழுது நான் இங்கே இரில். ஏனென்றால் 10 தலை கொண்ட ராவணனை வீழ்த்தும் ரகசியத்தை, அவனுடைய உயிர் எங்கே இருக்கிறது இந்த ரகசியத்தை சொன்னவன் விபீஷன். ஒவ்வொரு தலையாக கொய்து கொண்டே இருக்கிறான். ஆனால் அது தலை மீண்டும் மீண்டும் முளைத்து கொண்டே இருக்கிறது. ஏனென்றால் அவன் உயிர் இருக்கும் ரகசியம் ராமனுக்கு தெரியாது. அதை எடுத்து சொன்னது விபீஷணன். அதற்கு பிறகுதான் இவன் அந்த ரகசிய இடத்தை கண்டுகொண்டு
அந்த வயிற்றிலே ஒரு அமுத கலசம் இருக்கிறது, அந்த அமுத கலசத்திலே அமுதம் இருக்கிறது, அதுதான் இவனுடைய உயிர் நீக்கும் இடமாக இருக்கிறது என்று அதற்கு பிறகு தெரிந்து கொண்டு உயிரை போக்குகிறான். எனவே இதைக்கான காரணம் விபீஷணன். எனவே சூரியகுல மன்னர்களான நாங்கள் பரம்பரையாக வைத்து கொண்டிருக்கும் ஸ்ரீரங்கநாத பெருமானின் திருவுருவத்தை நான் உனக்கு பரிசாக அளிக்கிறேன் என்று அந்த ஸ்ரீரங்கநாதத்தின் திருவுருவத்தை அளிக்கிறான். அதுதான் பிற்காலத்தில் இப்பொழுது ஸ்ரீரங்கத்தில் இருக்கிறதல்லவா அந்த ரங்கநாதருடைய உருவம். அதனுடைய வரலாறுலாம் தெரியும் உங்களுக்கு இல்லையா? அந்த விபீஷன் எடுத்துட்டு வருவான், அதுக்கப்புறம் வைப்பான், அதெல்லாம் தெரியும், அதெல்லாம் நம்ம போக வேண்டாம். எனவே தருகிறான். அதற்கு பிறகு என்ன செய்கிறான் என்றால், விபீஷணா நான் உனக்கு ஒரு பட்டத்தை தருகிறேன், சிரஞ்சீவி என்ற பட்டத்தை தருகிறேன் என்று சொன்னவுடனே அதுவரை அமைதியாக இருந்த சீதாதேவிக்கு திடுக்கின்றது. சுவாமி, விபீஷணனுக்கு சிரஞ்சீவி பட்டத்தை தந்திருக்கிறீர்களா? ஆம் தேவி. உடனே அவள் சொல்கிறாள், நம்முடைய குழந்தையான அனுமனுக்கு அசோகவனத்திலே என்னை கிட்டத்தட்ட நான் உயிர் போக்கிக் கொள்ளும் சூழ்நிலைக்கு வந்துவிட்டேன். உங்களை பிரிந்து எத்தனை காலம் இருப்பது என்று என்னுடைய உயிரை போக்கிக் கொள்ளும் நிலைக்கு நான் வந்துவிட்டேன். அந்த சமயத்திலே ராம் ராம் என்று உங்களுடைய மந்திரத்தை சொல்லி, உங்களுடைய நாமத்தை சொல்லி எனக்கு மீண்டும் நம்பிக்கை அளித்து, உயிர் அளித்து எனக்கு மீண்டும் நம்பிக்கையை அளித்தது ஆஞ்சநேயர். எனவே ஆஞ்சநேயர் சிரஞ்சீவியாக இருக்க கடவுது என்று நான் அப்பொழுது சிரஞ்சீவி பட்டத்தை அனுமனுக்கு தந்திருந்தேன். இப்பொழுது தாங்கள் விபீஷணனுக்கு தந்திருக்கிறீர்கள் அதே பட்டத்தை. இதனால் அனுமன் வருத்தப்பட மாட்டானா? நமக்கு இணையான ஒரு பட்டத்தை ராமன் அளித்திருக்கிறாரே விபீஷணனுக்கு என்று வருத்தப்பட மாட்டானே என்று கேட்கும் பொழுது ராமன் புன்முறுவல் செய்கிறார். அதை ஆஞ்சநேயரிடமே கேட்டுவிடும் என்று அருகிலே இருந்த கண்மூடி மெய்மறந்து இருந்த ஆஞ்சநேயரின் தலையிலே கை வைக்கிறார். ஆஞ்சநேயா, சொல்லுங்கள் பிரபுவே, நடந்ததை எல்லாம் பார்த்து கொண்டுதானே இருந்தாய்? ஆம் பிரபுவே. விபீஷணனுக்கு நான் சிரஞ்சீவி பட்டத்தை தந்திருக்கிறேன், அதனால் உனக்கு ஏதாவது குறை இருக்கிறதா, வருத்தம் இருக்கிறதா? இல்லை பிரபுவே, மிக மிக ஆனந்தம். நீங்கள் எத்தனை ஆனந்தப்படுகிறீர்களோ அதைவிட பல மடங்கு ஆனந்தத்தை நான் பெற்றிருக்கிறேன் என்று சொன்னவுடனே ராமன் சீதையை புன்முறுவலோடு பார்க்கிறான். பார்த்தாயா, இதுதான் என்னுடைய ஆஞ்சநேயர். ஆனால் சீதைக்கு புரியவில்லை. இருந்தாலும் அந்த ஒரு குழப்பத்திலேயே அனுமனை பார்க்கிறார். உடனே அனுமன் விளக்குகிறான். சுவாமி, எனக்கு சிரஞ்சீவி பட்டத்தை தாங்கள் தந்திருக்கிறீர்கள். எனக்கு ராமநாம ஒளி எங்கெல்லாம் கேட்கிறதோ அங்கெல்லாம் நான் இருப்பேன். ராமநாமத்தை ஜபித்து கொண்டிருப்பவர்கள் அவர்களையெல்லாம் நான் வாழ்த்துவேன் தங்களுடைய ஆசையினால். எனவே அதிலே நான் மகிழ்ச்சியோடு இருப்பேன். ஏனென்றால் வைகுண்ட பதவியே தருவேன் என்று சொன்னது கூட அதை மறுத்துவிட்டான். ராமநாமத்தின் பெருமை எத்தகையது என்றால், நம்முடைய மகாலிங்கம் ஐயா அவர்கள் சொன்னது போல, அந்த ரத்னாகர் என்று அந்த வால்மீகி கம்பராமாயணம் வால்மீகி ராமாயணத்தை அடிப்படையாக கொண்டது. வால்மீகி ஒரு திருடனாக இருந்தால் ரத்னாகர் என்ற பெயரை சொல்லி, அதற்கு பிறகு மரா என்ற அந்த மரத்தின் பெயரை சொல்லி அது சொல்ல அது மரா என்று தொடர்ச்சியாக சொல்லும்போது ராம என்று ஆகிவிட்டது. அதற்கு பிறகு ராமனுடைய அருள் பெற்று அவர் ராமாயணத்தை எழுதினார். அது வால்மீகி ராமாயணம், கம்ப ராமாயணத்தின் மூலம். எனவே அப்பொழுது திருடனாக இருந்த வால்மீகியை ஒரு ராமாயணம் எழுதும் அளவுக்கு மாற்றியது ராமநாமம் இல்லையா? அதே போல வைகுண்ட பதவியை நான் உனக்கு தருகிறேன், நீ வா எங்களோடு வைகுண்டத்திற்கு என்று ராமர் ஆஞ்சநேயரிடம் சொல்லும் பொழுது, ஐயனே, தாங்கள் அங்கு ராமருடைய கோலத்திலே காட்சியளிக்க மாட்டீர்கள், சங்கு சக்கரதாரியாக பட்டு பீதாம்பரை உடுத்தி மகாவிஷ்ணுவாக காட்சியளிப்பீர்கள், எனக்கு அந்த கோலம் வேண்டாம். நான் ராமரை பார்த்த அந்த கண்களால் வேறு எந்த கோலத்திலும் தங்களை நான் தரிசிக்க விரும்பவில்லை. நான் பூமியிலேயே இருந்து விடுகிறேன், தாங்கள் செல்லுங்கள். யார் சொல்லுவார்கள்? எல்லாரும் வைகுண்ட பிராப்தி அடைய வேண்டும் என்று தான் நினைப்பார்களே தவிர, வைகுண்ட பிராப்தி வலிய வந்தும் அதை ஒதுக்கிய விஷயம் ஆஞ்சநேயர் செய்கிறார் என்றால் அதற்கு காரணமாக இருப்பது ராமநாமம். இப்பொழுது என்ன சொல்கிறார் என்றால், ஆஞ்சநேயர்
அப்பொழுது நான் லட்சக்கணக்கான ஆண்டுகளை தாண்டியும் நான் இங்கே இருப்பேன். உலக பிரளயமே வந்தாலும் நான் சிரஞ்சீவி என்ற காரணத்தால் எனக்கு மரணம் கிடையாது, நான் இங்கே இருப்பேன். ஆனால் தாங்கள் வைகுண்டத்திற்கு சென்று விடுவீர்கள், அனைவரும் சென்று விடுவீர்கள். அப்பொழுது இந்த உலகத்திலே ராமநாமத்தை சொல்லுவதற்கோ அதை கேட்டு நான் இன்புறுவதற்கோ யாருமே இல்லை என்று தவித்து கொண்டிருந்தேன். இப்பொழுது விபீஷணனுக்கும் சிரஞ்சீவி பட்டத்தை தந்து இப்பொழுது என்னோடு அவனும் இருந்து அவன் ராமநாமத்தை உச்சரித்தால் அந்த ராமநாமத்தை நான் கேட்டு ஆனந்தப்படுவேன். அந்த ஆனந்தத்தை எனக்கு இப்பொழுதே நீங்கள் தந்துவிட்டீர்கள். நான் தவித்து கொண்டிருந்தேன், என்னுடைய தவிப்பை போக்கிய உங்களுக்கு நான் என்ன கைமாறு செய்வேன் என்று அப்படி சொல்கிறான் என்றால் அப்பொழுதுதான் சீதை புரிந்து கொள்கிறான் எவ்வளவு பரந்த மனப்பான்மை கொண்டவன் ஆஞ்சநேயன் என்று. ராமநாமத்தின் மகிமை அவ்வளவு சிறப்பாக இருக்கிறது என்று ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் நாம் காணலாம். ராமனும் சீதையும் தனியாக இருக்கும் பொழுது அங்கே அனுமனும் வருகிறான் என்றால் அவனுடைய கவனம் முழுக்க அனுமன் மேல் தான் இருக்கும். அதற்கும் சற்று கோபப்படுகிறாள் சீதை ஒரு முறை. நாம் இருக்கிறோம், இருந்தாலும் உங்கள் எண்ணம் முழுவதும் அனுமன் மேல் இருக்கிறது என்று சற்று ஊடல் கொள்கிறார். அப்பொழுது ராமன் சொல்கிறான், அனுமனை அழைக்கிறான், அனுமா இங்கே வா. வருகிறான். அவருடைய ரோமத்தில் ஒரு ரோமத்தை எடுக்கிறான். எடுத்து அந்த ரோமத்தை சீதையினுடைய காதுகளில் அருகிலே வைக்கும்போது அந்த ரோமத்திலிருந்து ராம் 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 என்று ஒலி கேட்கிறது. அந்த ஒலி கேட்கிறது. உடனே சீதைக்கு ஆச்சரியம். அவள் சொல்லுகிறாள், என்ன சுவாமி இது? அவனுடைய ரோமம் கூட உங்களுடைய நாமத்தை உச்சரிக்கிறது. அதுதான் என்னுடைய அனுமன். அவனுடைய ஒவ்வொரு ரோமமும் ஒவ்வொரு அணுவும் ராமநாமத்தால் சூழப்பட்டிருக்கிறது. இப்படி அவன் என் மேல் இவ்வளவு பிரியமாக இருக்கும் பொழுது அவன் மேல் நான் அன்பு கொள்வதில் என்ன தவறு தேவி? சொல்லும் பொழுது அவள் ஏற்றுக்கொள்கிறாள். இப்படி பல விஷயங்களிலே அனுமன் ராமநாமத்தை உச்சரித்து கொண்டு இருப்பவர்கள் மேலும் அவன் தன்னுடைய வரங்களை எல்லாம் தந்து கொண்டிருக்கிறான். இன்னொரு சமயம் ராமன், சீதை, லக்ஷ்மணன் மூவரும் குகன் இருக்கும் இடத்திற்கு வருகிறார்கள். அப்பொழுது குகன் கேட்கிறான், பிரபுவே, தாங்கள் இளவரசராக அயோத்தியை ஆண்டு கொண்டு மன்னராக இருந்து மக்கள் பணி ஆற்ற வேண்டிய தாங்களை மரவுரி தரித்து இப்படி இந்த ஒரு கோலத்திலே காண்பதற்கு எனக்கு மிக மிக கடினமாக இருக்கிறது, கஷ்டமாக இருக்கிறது என்று கண்களில் நீர் சொரிய அவன் சொல்கிறான். அதனால்தான் குகனோடு ஐவரானோம் என்று குகனையும் தன்னுடைய சகோதரர்களுடைய பட்டியலிலே சேர்த்துக்கொள். குகனோடு ஐவரானோம், அதற்கு பிறகு சுக்ரீவரோடு அருவனோமோ, விபீஷணனோடு எழுவரானோம் என்றெல்லாம் தன்னுடைய சகோதரர்களின் எண்ணிக்கையை பெருக்கிக் கொண்டே போகிறான். நான் சற்று முன் சொன்னேன் அல்லவா, தன்னுடைய உறவு தன்னை பார்ப்பவர்களிடமெல்லாம் கூட உறவை அவன் பலப்படுத்தி இருக்கிறான் என்றெல்லாம். அதாவது தாய் தந்தையர் பேச்சை கேட்பான், தன்னுடைய உடன் பிறந்தவர்களிடம் அன்பாக இருப்பான், பார்ப்பவர்களெல்லாம் உறவினர்களாக நினைப்பான், பகைவரையும் அவன் நின்றாக பரிவோடு பார்ப்பான் என்றெல்லாம் நாம் சொன்னோம். அதற்கு இது உதாரணம். எனவே இவன் சொல்கிறான், ஐயனே, நான் தங்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? ஒன்றுமில்லை. இப்பொழுது இந்த கங்கை ஆறு ஓடிக்கொண்டிருக்கிறது, இக்கரையிலிருந்து அக்கறைக்கு நான் செல்ல வேண்டும், அவ்வளவுதான். அப்பொழுதுதான் கேவத் என்ற பெயர் கொண்ட ஒரு படகோட்டி படகிலே சில பேரை கொண்டு வந்து இறக்குகிறான். இவன் குகன் அந்த மீனவர்களுக்கெல்லாம் தலைவன். எனவே கேவத்தை அழைத்து, கேவத், இவர்தான் அயோத்தி மகாராஜா ராமன், அவருடைய பட்டத்து ராணி சீதாதேவி, அவருடைய வீர சகோதரர் லக்ஷ்மணன், இவர்களை இக்கரையிலிருந்து அக்கறைக்கு போய் விட்டு வா என்று தலைவனான குகன் சொல்கிறான். கேவத் மிக மிக ராமனுடைய பக்தன். ராமனை பார்த்ததில்லை, இன்றுதான் பார்க்கிறான். ஆனால் ராமனை பற்றிய எல்லா நிகழ்ச்சியிலும் கேள்விப்பட்டிருக்கிறான். அவனுடைய விஷயம் என்னவென்றால், காலையில் எழுந்தவுடனே ராமநாமத்தை உச்சரிப்பான். அதே போல் இரவு படுக்கச் செல்வதற்கு முன் ராமநாமத்தை அவன் சொல்லுவான். இப்படி ராமநாமத்திலே ஆரம்பித்து ராமநாமத்திலே முடிக்கும் ஒரு அருமையான ஒரு ராமன் மேல் பற்று கொண்டவனாக இருந்தான். ராமனை பற்றிய அனைத்து நிகழ்ச்சிகளும் அவனுக்கு தெரியும், ஆனால் பார்த்ததில்லை. இன்றுதான் குகன் அறிமுகப்படுத்துகிறான், பார்க்கிறான். உடனே ஐயனை வணங்குகிறான். ஐயனே, தங்களை இங்கிருந்து அங்கே நான் கொண்டு செல்வதற்கு சித்தமாக இருக்கிறேன். ஆனால் எனக்கு ஒரே ஒரு வேண்டுகோள். என்ன வேண்டுகோள்? தங்களுடைய பாதங்களிலே
நன்றாக ஒரு தூசி தும்பு கூட இல்லாமல் நன்றாக கழுவிக்கொண்டு அதற்கு பிறகு என்னுடைய படகிலே காலை வையுங்கள் என்று சொல்லுகிறான். உடனே குகன் சொல்கிறான், நீ பாத பூஜை செய்ய வேண்டும், அவ்வளவுதானே, பரவாயில்லை, இக்கரையிலிருந்து அக்கறைக்கு சென்று விட்டு அக்கறையிலே இதையெல்லாம் வைத்துக்கொள் என்று சொல்கிறான். இல்லை இல்லை, நான் இப்பொழுதே அதை செய்தாக வேண்டும், அப்பொழுதுதான் என்னுடைய படகிலே நான் ஏற்றுக்கொள்வேன் என்று சொன்னவுடனே குகனுடைய கண்கள் சிவக்கின்றன கோபத்தால். நான் தலைவனாக இருக்கிறேன், நான் கட்டளையிடுகிறேன், இவன் பணியாமல் எதிர்த்து பேசிக் கொண்டிருக்கிறான் என்று அவன் கண்கள் சிவக்கின்றன. உடனே ராமனை பார்த்து இவன் சொல்கிறான், யார்? கேவத். ஐயனே பிரபு, நான் தங்களை அறிவேன், தாங்களுடைய வல்லமை அறிவேன். நான் மிகவும் ஏழை, ஒரு சாதாரண சிறிய ஓட்டை சொல்ல முடியாது, சிறிய படகோட்டி. எனக்கு ஒரு மனைவி இருக்கிறாள், மிகவும் வறுமையிலே நான் வாடிக்கொண்டிருக்கிறேன். இதுதான் என்னுடைய நிலைமை. சரி அப்பா, இதையெல்லாம் இப்பொழுது எதற்காக என்னிடம் சொல்லிக் கொண்டிருக்கிறாய்? இல்லை, தங்களுடைய பெருமை நான் அறிவேன். தங்களுடைய கால் தூசுப்பட்டால் கல்லும் பெண்ணாகும் என்று சொல்லுவார்கள். அகலிகை, இவருடைய கால் பட்டு அகலிகை அந்த சாப விமோசனம் பெற்று பெண்ணாக மாறினாள் அல்லவா, அதையெல்லாம் கூட இவன் தெரிந்திருக்கிறான். எனவே தங்களுடைய பாதம் பட்டால் கல் கூட பெண்ணாக மாறும் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது நான் ஒரு சிறிய ஓட்டை படகை வைத்துக்கொண்டு என்னுடைய பிழைப்பை நடத்தி கொண்டிருக்கிறேன். உங்களுடைய கால் அந்த படகிலே பட்டு அது பெண்ணாகிவிட்டால் ஒரு பெண்ணை வைத்துக்கொண்டு ஜீவனை செய்வதற்கே என்னால் முடியவில்லை. படகும் போய் இன்னொரு பெண்ணும் வந்து 2 பெண்களையும் வைத்துக்கொண்டு நான் எப்படி குடும்பத்தை நடத்துவேன்? அதற்காகத்தான் சொன்னேன் என்று சொல்கிறான். அப்பொழுது அவனுடைய எளிமையையும் அறியாமையையும் அப்பாவித்தனத்தையும் பக்தியையும் ஞானத்தையும் சமயோசித புத்தியையும் நினைத்து ராமன் சிலாகிக்கிறான், புன்னகைக்கிறான். சரி, உன் விருப்பம் எப்படியோ அப்படியே செய். அதற்காகத்தான் இவன் காத்திருந்தான். ராமனுக்கு பாத பூஜை செய்ய வேண்டும், உரிய நேரத்திலே செய்யப்பட வேண்டும் என்று காத்திருக்கிறான். உடனே ராமனுடைய பாதத்தை எல்லாம் அவன் நன்றாக ஆசை தீர மனதார மனம் குளிர அதற்கெல்லாம் நன்றாக பூஜை செய்து மலர்களை எல்லாம் தூவி அந்த தண்ணீரை எல்லாம் புரோஷித்து கொண்டு மனைவி மேலும் அதையெல்லாம் செய்ய சொல்லி தன்னுடைய வஸ்திரத்தால் அவற்றையெல்லாம் ஒற்றி எடுத்து ஒரு தூசி துரும்பு கூட இல்லாமல் நன்றாக தூய்மை செய்து ராமனுடைய பாதத்தை ஆக்குகிறார். அதற்கு பிறகு கால் வைக்கிறார் படகிலே. படகு இப்பொழுது அக்கறைக்கு சென்று விட்டது. இப்பொழுது அவர் இறங்க வேண்டும். இறங்குவதற்கு இவன் விடவில்லை. ராமா, பிரபு, என்னுடைய உள்ளங்காலிலே தங்களுடைய பாதத்தை வையுங்கள், தங்களுடைய உள்ளங்காலில் பாதத்தை வைத்து அதற்கு பிறகு நிலத்திலே வையுங்கள் என்று ஆசை தீர கேட்கிறான். சரி என்று சொல்லுகிறான். அதே போல் நடக்கிறது. அவன் என்ன நினைக்கிறானோ அதையெல்லாம் சாதித்துக் கொள்கிறான் தன்னுடைய பக்தியின் காரணமாகவே. அந்த ராமநாமம் அவனுக்கு அத்தகைய ஒரு ஞானத்தை கொடுத்திருக்கிறது, ஒரு படகோட்டியாக இருந்தும் கூட. அதற்கு பிறகு ஒரு சம்பவம் நடக்கிறது, அதுதான் முக்கியம். சீதா பிராட்டி என்ன செய்கிறார் என்றால் தன்னுடைய மோதிரத்தை எடுத்து ராமனிடம் தந்து அவனுக்கு பரிசாக தாருங்கள் என்று சொல்கிறார். உடனே கேவத்துக்கு பரிசாக தருகிறார் ராமன். உடனே அவர் கேட்கிறார், என்னுடைய புண்ணியத்தை குறைத்து கொள்ள நான் விரும்பவில்லை, என்னுடைய புண்ணியத்தை குறைத்து கொள்ள நான் விரும்பவில்லை, பரிசு பெற நான் விரும்பவில்லை பிரபுவே, தாங்களே வைத்துக் கொள்ளுங்கள் என்று. சரி, இதை கூலியாக வேண்டுமானால் வைத்துக்கொள், பரிசாகத்தான் நீ ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்கிறாய், கூலியாக வேண்டுமெனாலும் வைத்துக்கொள் என்று சொல்லும் பொழுது இதற்கு அதுவே பரவாயில்லை. ஒன்று தெரிந்து கொள் ராமா, தொழில் தர்மம். ஒரு நாவிதன் இன்னொரு நாவிதனுக்கு சேவை செய்துவிட்டு அவனிடம் கூலி வாங்க மாட்டான். துணி வெளுப்பவனும் அப்படித்தான். எனவே தான் தங்களிடம் நான் கூலி வாங்கக்கூடாது. சரி, நீ நாவிதனும் அல்ல, துணி வெளுப்பவனும் அல்ல, நீ ஒரு படகோட்டி. அப்படி இருக்கும் பொழுது எப்படி இதை ஒரே தொழிலை செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறாய் என்று சொல்லும் பொழுது, பிரபுவே, தங்களுக்கு புரியாததா, தங்களுக்கு தெரியாததா, தாங்கள் அறியாதது போல் தாங்கள் சொல்கிறீர்கள். நான் அக்கரையிலிருந்து இக்கரைக்கு ஏற்றிக்கொண்டு வரும் ஒரு படகோட்டி, இந்த கங்கை ஆற்றை கடப்பதற்கு உதவும் ஒரு படகோட்டி நான். ஆனால் தாங்கள் அப்படியல்ல, இந்த சம்சார சாகரம் என்ற அந்த பெருங்கடலையே கடக்க உதவும் ஒரு பெரிய படகோட்டி. நான் வைத்திருப்பதோ சிறு படகு, தாங்கள் வைத்திருப்பதோ பெரிய 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 படகு. எனவே அனைவரையும் இந்த சம்சார சாகரத்திலிருந்து மீட்க வைத்து தங்களுடைய அந்த முக்தி பேற்றை அடை வைக்கும் அந்த தொழிலை செய்து கொண்டிருக்கும் படகோட்டி தான் தாங்களும். எனவே இந்த சிறிய படகோட்டி பெரிய படகோட்டியான தங்களிடம் கூலி வாங்குவது தவறு பிரபுவே
என்று சொல்லும் பொழுது ராமனால் ஒன்றுமே பேச முடியவில்லை. அதுதான் தொழில் தர்மம், ஒருவருக்கொருவர் கூலி வாங்கக்கூடாது என்று அவன் சொல்லுகிறான். இதற்கெல்லாம் காரணமாக இருப்பது ராமன் மேல் அவள் கொண்ட அளவற்ற பக்தி, அளவற்ற பாசம். அந்த ராம நாமம் இத்தகைய ஒரு ஞானத்தை அவனுக்கெல்லாம் தந்திருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. எனவே ராமநாமம் என்பது இத்தகைய ஒரு வலிமை பெற்றதாக, ஒரு மேன்மை உடையதாக இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையில்லை. அதன் காரணத்தால் தான் சிவபெருமானே இந்த மந்திரத்தை உச்சரித்து கொண்டிருக்கிறார் என்று சென்ற கூட்டத்திலே நாம் பார்த்தோம், சென்ற சொற்பொழிவிலே நாம் பார்த்தோம். அதாவது அனைவரும் சிவனை நினைத்து தியானிக்கிறார்கள், ஆனால் சிவனே சிவனிஷ்டையில் இருக்கிறார். அவர் யாரை அந்த சமயத்தில் நினைக்கிறார் என்று பார்வதி தேவி கேட்டதற்கு, வேறு யார் பார்வதி, நான் ராமனை நினைத்து கொண்டுதான் ராமநாம ஜபத்தை நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறார். என்றால் அந்த சிவபெருமானையே ஈர்த்த மந்திரமாக இந்த ராம மந்திரம் இருக்கிறது. அதன் காரணத்தால் தான் காசியிலே கூட அவர் ராமநாமத்தை மரிப்பவர்களுடைய காதுகளிலே சொல்லி அவர் முக்தி பேற்றை மோட்சத்தை தருகிறார் என்றெல்லாம் பார்த்தோம். அதே போல்தான் விருத்தாச்சலம் என்று சொல்லக்கூடிய அந்த நம்முடைய ஊருக்கு பக்கத்தில் இருக்கும் பகுதி, அங்கே விருத்தகிரீஸ்வரராக இருக்கிறார். அங்கே விருத்தாம்பாளாக அம்மன் இருக்கிறார். அங்கே இறந்து போகும் உயிர்களுக்கு தன்னுடைய மடியிலே அந்த உயிரை கிடத்தி தன்னுடைய புடவை தலைப்பால் விசிறி அவனுடைய மரண அவஸ்தையை போக்கி அவனுடைய காதுகளிலே ராமநாமத்தை சொல்லி, சிவநாமத்தை சொல்லவில்லை, இந்த நமசிவாய என்ற பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லவில்லை, தனக்கு பிடித்த ராமநாமத்தை சொல்லி அவர்களுக்கு வேண்டிய மோட்சத்தை சிவபெருமான் அருள்கிறார். என்றால் சிவபெருமானே அதையெல்லாம் பின்பற்றுகிறார் என்றால் அதற்கு பேர் என்ன? ராமநாமத்தை பற்றி நாம் பேசுவதற்கு. எனவே அப்படி ஒரு அருமையான ஒரு மந்திரமாக, ஒரு தாரக மந்திரமாக இருக்கிறது. நாம் பீஷ்மரில் துவங்கி பீஷ்மரில் முடிப்போம் என்று சொன்னேன். பீஷ்மரில் இப்பொழுது முடிக்கலாம். இந்த ஒரு சம்பவத்தில் பீஷ்மர் தோல்வியுற்று அம்பு படுக்கையிலே படுத்து கொண்டிருக்கிறார். தண்ணீர் தாகம். உடனே அர்ஜுனரை பார்த்து, அர்ஜுனா, எனக்கு தாகம் எடுக்கிறது, தண்ணீருக்கு ஏற்பாடு செய். யுத்த களத்திலே தண்ணீருக்கு எங்கு செல்வான்? உடனே அர்ஜுனன் என்ன செய்கிறான் என்றால், ஒரு ஜல அஸ்திரத்தை அவன் பிரயோகிக்கிறான். அவருக்கு பக்கத்திலே அந்த அஸ்திரம் வந்து விழுகிறது. அங்கே ஒரு பெரிய ஓட்டை வருகிறது. அதிலே இருந்து ஜலம் பிரவாகமாக கொட்டும் என்று எதிர்பார்த்து அஸ்திரத்தை விட்டான். ஒரு துளி தண்ணீர் வரவில்லை. ஒரு துளி தண்ணீர் வரவில்லை. அவனுக்கு ஆச்சரியம். ஜல அஸ்திரத்தை பிரயோகித்தும் கூட அங்கே வரவில்லை என்று சொன்னால் நம்முடைய பரமாத்மாவிடம் நாம் சரணடைவோம் என்று கிருஷ்ண பரமாத்மாவை பார்க்கிறான். கிருஷ்ணா, என்ன சோதனை இது? உடனே கிருஷ்ணன் புன்முறுவல் பூத்துக்கொண்டே சகாதேவனை நோக்குகிறான். சகாதேவா என்று ஜாடை காட்டுகிறான். உடனே சகாதேவன் என்ன செய்கிறான் என்றால், தன்னுடைய குரு விரலையும் சனி விரலையும் அந்த பள்ளத்தின் அருகிலே வைத்து ஏதோ சைகை செய்து ஏதோ செய்கிறான். உடனே அங்கே கங்கை பிரவாகமாக பொங்கி வருகிறது. ராமநாமத்தை சொல்லி அங்கே அவன் செய்கிறான். உடனே கங்கை பிரவாகமாக பெருகுகிறது. கங்கையின் புதல்வன் தானே பீஷ்மர். எனவே தன்னுடைய தனையனின் தாகத்தை தீர்ப்பதற்கு ஜலாஸ்திரம் கொண்டும் வராத கங்கை சகாதேவன் செய்த ஒன்றால் வருகிறாள் என்றால் அவன் அப்படி என்ன செய்தான் என்றால், அப்பொழுதுதான் கிருஷ்ண பரமாத்மா சொல்லுகிறார், யாருக்குமே தெரியாத ராமநாம ஜபத்தை, அதாவது கைகளால் ஜபிக்கும் முறை. ராமநாமத்தை வாயினால் அனைவரும் ஜபிக்கிறோம், கைகளால் ஜபிக்கும் முறை அறிந்தவன் சகாதேவன் ஒருவன் தான். அவன் இப்பொழுது அந்த முறையை பிரயோகப்படுத்தி தான் கங்கையை வரவழைக்கிறான் என்று ராமநாமத்தின் பெருமையையும் சகாதேவன் கைகளால் அவனுக்கு தெரிந்து வைத்திருக்கிறான் என்ற அந்த விஷயத்தையும் அங்கே முதலாக கண்ணபிரான் சொல்லுகிறான். என்றால் ராமநாமத்தின் பெருமை சொல்லிக்கொண்டே போகலாம். இப்படி கிருஷ்ண பரமாத்மாவால் ராமநாமம் புனிதப்படுத்தப்படுகிறது, அதே போல் பெருமைப்படுத்தப்படுகிறது, சிவபெருமாள் பெருமைப்படுத்தப்படுகிறது. ராமநாமத்தை நாம் சொன்னால் அனைத்து தேவர்களும் நம் இல்லத்திற்கு வருவார்கள் என்று நாம் போன சொற்பொழிவிலே நாம் பார்த்தோம். இந்த கல்லக்காய் வாங்கினா கொசுறு கொஞ்சம் எடுத்து போடுவாங்க இல்லையா, ஒரு 5-6 கல்லக்காய் எக்ஸ்ட்ரா போடுவாங்க. அதை போட்டாக்கா அதை பார்த்தாக்கா நமக்கு ஒரு அலாதி இன்பம். அதை கூட விட்டுருவோம், எக்ஸ்ட்ரா போடுறது நமக்கு பெரும். அந்த மாதிரி இந்த சொற்பொழிவை கேட்டவங்களுக்கு ஒரு கொசுறு. போன தடவையே ஐயா சொன்னாங்க,
வாரியார் சுவாமிகளை பற்றி அவர் மாதிரி ஒரு நிமிஷம் பேசுங்க, நீங்கள் அதே மாதிரி பேசுகிறீங்கன்னு சொல்லி இது பண்ணாங்க. அதனால் வாரியார் சுவாமிகளுடைய குரலிலே ஒரு சில நிமிடங்கள் சிறு முயற்சி. ஒவ்வொருவருக்கும் பரம்பரை குணம் என்று ஒன்று இருக்கிறது. அது பாரம்பரியமாக வருவது. இதை பற்றி நினைவு மஞ்சரி என்ற நூலிலே ஊழே சாமிநாத ஐயர் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார் பரம்பரை குணம் பற்றி. ஒருமுறை பீஷ்மாச்சாரியர் தர்மனை அழிக்கிறார். தர்மா, நீ பட்டம் கட்டி பதவிகளுக்கெல்லாம் நீ ஆட்களை அமர்த்துவாய். நல்ல பரம்பரை குணம் இருப்பவர்களை பார்த்து நீ ஆட்சி நடத்து. வருகிறவர்கள் போகிறவர்கள் எல்லாம் நீ பதவியிலே அமர்த்தினால் நாடு குட்டிச்சோறாக போய்விடு. அதனால் பாரம்பரிய குணம் இருப்பவர்களை வைத்து நீ நல்ல ஆட்சி செய்ய வேண்டும். தர்மா, உனக்கு ஒரு கதை சொல்லுகிறேன். ஒரு பெரிய காடு, அந்த காட்டிலே ஒரு ஆலமரம், அந்த மரத்துக்கு கீழே ஒரு தபசி தவம் செய்து கொண்டிருக்கிறார். அங்கே யானை வரும், பூனை வரும், புலி வரும், எலி வரும், நாய் வரும், ஓநாய் வரும், எல்லாம் வரும். ஒரு சமயம் ஒரு சோனி நாய் அவர் பக்கத்தில் வருது. அவர் என்ன பண்ணுவார்னா எல்லா விலங்குகளையும் அன்பா தடவி கொடுப்பார். இவர்கிட்ட ஆட்சி வாங்கிட்டு காட்டுக்குள்ளே போகும். தினமும் இப்படி தான் நடக்கும். எப்படி குழந்தைங்கள்லாம் டாட்டா சொல்லிட்டு அம்மா அப்பாவுக்கு பள்ளிக்கூடத்துக்கு போகுது அந்த மாதிரி. ஒரு முறை அந்த சோடி நாய் வந்தது, பயந்து வந்தது. அப்போ பக்கத்திலே ஒரு ஓநாய் வந்தது. இதை அழித்து சாப்பிடலான்னு தயாராக இருக்கு. இது பயந்துச்சு. உடனே கவர்ந்தெடுத்து இருக்கிற தண்ணி எடுத்து அந்த நாய் மேலே ஊட்டுறார். இதுவும் ஓநாயே மாறிடுச்சு. இந்த ஓநாய் அந்த ஓநாயை துரத்துச்சு. உடனே அடுத்தது ஓநாயை அடிக்கிறதுக்கு சிறுத்தை புலி வருது. இது பயந்து நயந்து அவர் பக்கத்தில் போய் உட்காந்துச்சு. அதை பார்த்த உடனே பயம், அது நம்ம சாப்பிட்ருமோன்னு. உடனே மறுபடியும் நீரை தெளிக்கிறார். இது சிறுத்தை புலியாக மாறிடுச்சு. இந்த புலி அதை தொடர்ந்துச்சு. அதுக்கு பிறகு ஒரு மத யானை கொம்பாலே வருது. அதை பார்த்த உடனே ஒடுங்கி நடுங்கி வருது. இதையும் யானையை மாற்றிட்டார். இந்த யானை அந்த யானையை தொடுத்துச்சு. அதுக்கப்புறம் மிருக ராஜா, சிங்கம், காட்டுக்கு ராஜா, அது வருது. அதை பார்த்த உடனே இந்த யானை ஒதுங்கி பதுங்கி இவர் பக்கத்தில் வருது. இதை சிங்கமாக மாற்றிட்டார். இந்த சிங்கம் அந்த சிங்கத்தை தோற்றுச்சு. இப்படியே போயிட்டு இருக்கு. இப்போ சிங்கம் நினைக்குது, இவர் நினைச்ச கரப்பாம்பூச்சியை கூட அந்த தண்ணி தேய்ச்சி சிங்கமாக மாற்றிடுவார். இந்த காட்டில் ஒரு சிங்கம் தான் இருக்கணும், அது நாம மட்டும்தான் இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, அந்த சிங்கமாக நாம மட்டும் இருக்கணும்னா இந்த முனிவர் நம்ம வைத்துக்கொள்ள இருக்கணும். இந்த முனிவர் நம்ம வைத்துக்கொள்ள இருக்கணும். இவரை நாம சாப்பிட்ட வேற எதையும் மாற்ற முடியாது. நாம சிங்கமாக இருக்கல அப்படின்னு மெதுவாக வருது. இவர் சர்வஜர், அனைத்தும் தெரிந்தவர். உடனே அதை பார்க்கிறார். நாயே, இப்படி ஏமாறி போனாயே, வீணாக போனாயே என்று சொல்லி அந்த தீர்த்தத்தை தெளித்து மறுபடியும் அதை சோனி நாயை மாற்றிட்டார். அந்த சிங்கத்தை
மறுபடியும் சோனிநாயா மாற்றிட்டார். மாற்றிட்டு சொல்றார், தப்பு உண்மையில இல்லை, தகுதி இல்லாத உன்னை சிங்கமா மாற்றினேன் பற்றிய ஏன் தப்பு? அதுக்கிட்ட பரம்பரை குணம், பாரம்பரியமாக இருக்கிற குணம் தெரிஞ்சு அவங்களே அந்த பதவியில் உட்கார வச்ச நாடு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் என்று சொல்லி இந்த அருமையான வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் அன்பு பாராட்டி அமைகிறேன். நன்றி, வணக்கம். அங்கே ஆசிரியர் மனமையா ஆன்மீக வாரிசு இங்கே இருக்காரு. வாரியாரியாக வந்து பேசுன மாதிரி மிக ஒரு அற்புதமான உரை. நம்மை பொறுத்தவரையில் மனமையா அமரராயிருக்கலாம், ஆனால் எங்களுடைய மனமன்ற அறக்கட்டளை தலைவருக்கு அமரராகவில்லை. கனவாய், நனவாய், உணர்வாய், உந்தி சக்தியாய் இருந்து கொண்டு அவரை இயக்கிக் கொண்டிருக்கிறார். இந்த மனமன்றம் சட்டப்படியாக அறக்கட்டளையாக தொடங்கப்பட்டு 2 ஆண்டுகளில் 2 மாதம் தொடர்ந்து ஆன்மீக சொற்பொழிவு ஒரே நபர் நம்மளுடைய சிடிஎன் சுதாகர் என்பதையும் கைத்தட்டலோடு சொல்லி மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி உரையாற்ற BMR ரவி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். நம்ம எல்லாம் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ராமநாம நவமியிலே அந்த மந்திரத்திலே கட்டுண்ட உயிர்களாக இங்கே நம்ம எல்லாம் கட்டி போட்ட மதிப்புக்குரிய ஆன்மீக பேராசன் ஐயா சுதாகரன் அவர்களுக்கு மனமன்ற சார்பாக நம்முடைய நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். விழாவிற்கு தலைமை தாங்கிய பெரும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருந்த ஐயா சவாப்பேட்டை மாரியம்மன் கோவில் தர்மகர்த்தா உயர்திரு KS உதயகுமார் ஐயா அவர்களுக்கும், மருத்துவர் ஐயா கிருஷ்ணசெட்டி அவர்களுக்கும், இந்த விழாவிற்கு வந்து சிறப்பு சேர்த்த தொழிலதிபர் ஓட்டெக்ஸ் இளங்கோவன் அவர்களுக்கும் மற்றும் நம்முடைய சங்க உறுப்பினர்களுக்கும் ஆன்மீக பெருமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பாக ஒவ்வொரு முறையும் நம் சங்கத்திலே நிகழ்ச்சி நடைபெறும் போது ஏதேனும் ஒரு செயலை, ஏதேனும் ஒரு சொல்லை உங்கள் மத்தியிலே, உங்கள் மனத்திலே பதித்துவிட்டு செல்லக்கூடிய ஆர்வம் உள்ள காரணத்தினால் ஒரே ஒரு தகவலை மட்டும் இப்போது நான் இங்கு பதிவு செய்ய விரும்புகின்றேன். சேலம் மாவட்டத்திலே நம் மக்கள் பெருமைப்படக்கூடிய வகையிலே 10 கோடி ராம மந்திரத்தை எழுதி ஒரு பெட்டகத்தில் வைத்து பாதுகாத்து கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் நீங்கள் உணர வேண்டும், தெரிய வேண்டும் என்பதற்காக கூறுகின்றேன். கிட்டத்தட்ட 35 ஆண்டுகளுக்கு முன்பாக கிருஷ்ண பிரேமி என்று சொல்லடிக்கக்கூடிய ஒரு சுவாமிஜி அவர்கள் சேலம் வந்திருந்து சேலத்தில் இருக்கக்கூடிய கல்லூரி மாணவிகள், பள்ளி கல்லூரியில் இருக்கிற அனைத்து மாணவர்களையும் அழைத்து கிட்டத்தட்ட 1 மாதங்கள் அவர்களுக்கெல்லாம் வெள்ளைத்தாள்களை கொடுத்து ஒவ்வொருவரையும் 1000, 2000, 3000 என்ற வகையிலே ஸ்ரீராம மந்திரத்தை எழுதி சொன்னார்கள். அப்படி 1 மாதங்கள் கழித்து 10 கோடி ராம மந்திரத்தை எழுதி வைக்கப்பட்டு சோளம்பள்ளம், அதாவது பழைய சூரமங்கலம் என்று சொல்லக்கூடிய பகுதியில் இருக்க சோளம்பள்ளம் என்ற இடத்தில் இருக்கக்கூடிய அகோர வீரபத்திர பஜனை மடம், நன்றாக நினைத்துக் கொள்ளுங்கள், அகோர வீரபத்திர பஜனை மடத்திலே அந்த 10 கோடி ஸ்ரீ ராம மந்திரத்தை இன்றும் பாதுகாத்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். 12 ஆண்டுக்கு ஒரு முறை அந்த பெட்டகத்தில் இருந்து 10 கோடி ராம மந்திரத்தை வெளியிலே எடுத்து அதற்கு சந்தன காப்பு அலங்காரம் செய்விக்கப்பட்டு பூச்சி மருந்தெல்லாம் தெளித்து பூஜைகள் செய்விக்கப்பட்டு ஒரு நாள் பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டு மீண்டும் அந்த பெட்டகத்தில் வைத்து பூட்டி விடுகிறார்கள். கிட்டத்தட்ட 3 முறை அந்த மாதிரி அந்த பெட்டகத்தை திறந்திருக்கிறார்கள். அந்த 3 முறையும் நான் அங்கு சேர்ந்து கலந்து கொண்ட பாக்கியத்தை பெற்றிருக்கின்றேன். அடுத்து அநேகமாக இன்னும் 2 அல்லது 4 ஆண்டுகளுக்குள்ளால் அந்த பெட்டகத்தை திறக்கின்ற வாய்ப்பு வரும். அந்த நேரத்தில் நினைவு கூறுகிறேன், அந்த 10 கோடி ராம மந்திரத்தை நம் கண்களால் கண்டு கைகளால் தொழுது மனதால் வேண்டி எல்லோரும் மோட்சமடைய வேண்டும் என்று விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதுவரைக்கும் இந்த நிகழ்ச்சியை பொறுமையோடு கேட்டுக்கொண்டிருந்த அனைவருக்கும் மனமன்றத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். என்னுடைய நண்பர் சுதாகர் என்னை கோவிலில் போன தடவை சந்தித்து போன முறையே வந்து இந்த நிகழ்ச்சிக்கு வர சொன்னார்கள். கும்பாபிஷேகம் என்னால் வர இயலவில்லை. இப்பொழுது நான் வருந்துகிறேன். போன தடவை வந்து இவருடைய இந்த அருமையான பேச்சை கேட்க நான் வாய்ப்பு இழந்து விட்டேன் என்று மிகவும் வருந்துகிறேன். மேலும் இந்த மனம் மன்ற அறக்கட்டளைக்கு என்னுடைய சிறிய காணிக்கையாக ரூபாய் 2000 நான் இன்று அளிக்கிறேன்.